சொல்லுவாங்க. சரி, ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அப்படியே கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. சரி, அப்படியே எல்லாம் இப்போதான் கொஞ்ச நேரம் 3 நேரம் நின்று பாடினீர்கள். ஒரு 5 நிமிஷம் நம்ம எல்லாம் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோமா? சரி, கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், அப்படியே இயேசுவின் ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடி, எல்லாம் யாரும் கண்ணை திறக்க வேண்டாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரம், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நல்ல சத்தத்தோடு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. மகிமை 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 சொல்லுங்க. எல்லாம் நீங்க தான் வாயை திறந்து நல்ல சத்தமா சொல்லணும். ஆண்டவரே நன்றி. ரீபா லாடா ஷாடா ரீபா லாடா. எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தோடு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா தடைகள் விலகட்டும், எல்லா போராட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும், நிர்மூலமாக்கப்படட்டும். அந்தகார ஆவிகள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டாகணும், இன்னைக்கு எனக்கு விடுதலை உண்டாகணும். எல்லா கட்டுகள் அறுக்கப்படணும் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லா தடைகள் மாறட்டும் மாறட்டும் மாறட்டும். இயேசுவே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. வாயை திறந்து, வாயை திறந்து இயேசுவே இயேசுவேன்னு. உடைய சத்தம் தான் பெரிதாக இருக்க. நம்முடைய சத்தத்தை கூட இயேசுவே இயேசுவே. டூபா லாடா ரேபா லாடா. பொல்லாத ஆவி, ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற, ஜனங்களை கட்டி வச்சிருக்கிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் நவ் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தால ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிற சொல்லுங்க. எல்லாம் கடிந்து கட்டுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம் சொல்லுங்க சொல்லுங்க. கடிந்து கொள்ளுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். பலவீனப்படுத்துற ஆவி, சரீரத்தை பலவீனப்படுத்துற ஆவி, குடும்பத்தை பலவீனப்படுத்திருக்கிற ஆவி, தனிப்பட்ட வாழ்க்கை பலவீனப்படுத்துற ஆவி, அடிக்கடி அடிக்கடி போராடுகிற ஆவி, அந்தகார ஆவி, அந்தகார ஆவி இப்போது இப்போது இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குறோம். சொல்லுங்க 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 பார்க்கலாம். இது பத்தாது, இது பத்தாது, இது பத்தாது. உடைய சத்தத்தை நல்லா உயர்த்தி இயேசுவே இயேசுவே இயேசுவே. ரீபா லாடா ரீபா லாடா ரீபா லாடா ராபா ஷபா லாபா ராபா லாடா லேக்கா ராபா லாடா ரீபா லாடா லபா ரபா லாடா ரீபா லபா ரபா லாடா ஷடா ரபா லபா ரபா லாடா ரபா லாடா ரபா. பொல்லாத ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க 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 பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால அசுத்த ஆவிகள் சரீரத்தை விட்டு விலகிறது இப்போது இப்போது. ரீபா லாடா ரீபா லாடா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை லாடா ரபா லாடா ரீபா. எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். வசனத்தை கேட்க கூடாதபடி போராடுகிற, வசனத்தை கேட்க கூடாது போராடுகிற, சரீரத்துல போராடுகிற, குடும்பத்துல போராடுகிற, இரவுல போராடுகிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்போது எல்லா கிரியைகளை கடிந்து கட்டுகிறோம். பலவானை கட்டுகிறோம், பலவானை கட்டி போட இயேசுவின் நாமத்தினால. பலவீனப்படுத்துற ஆவிகளை துரத்துற இயேசுவின் நாமத்தினால. ரீபா லாடா ஷாடா ரீபா லாடா. எல்லாம் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம், ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபா லாடா ஷாடா ரீபா லாடா ஹந்தரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபா லாபா ரபா லாடா ரீபா லாடா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்லை. எல்லாம் கை தட்டி பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே. எல்லாம் பாடுவோம், எல்லாம் பாடுவோம். வார்த்தைக்கு ஈடே இல்லை.
ஒருபோதும் கைவிடாமல் எல்லையும் காத்தவரே, ஒரு நாளும் விலகிடாமல் எல்லையும் மீட்டவரே, எத்தனை நன்மைகள் செய்தார், எத்தனை இன்பங்கள் தந்தார், எத்தனை நன்மைகள். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை இன்பங்கள் தந்தார், தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் மல்லியே தந்தாரே, தந்தாரே தந்தாரே தந்தாரே, சந்தோஷம் மல்லியே தந்தாரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்ல. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்லை. மறுபடியும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்ல. இன்னொரு சொல்லுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடே இல்லை. எல்லாம் சொல்லுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, நல்லா பாடுங்க சத்தத்தை உயர்த்து. உங்க வார்த்தைக்கு ஈடே இல்ல. அவரே 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் உங்க வார்த்தைக்கு ஈடே இல்லை. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீங்க அநேகரை சந்திக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க அநேகரை தொட போறதுக்காய் ஸ்தோத்திரம், நீங்க அநேகரை விடுதலை கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம், எல்லா தடைகள் நீர் உடைப்பதுக்காய் ஸ்தோத்திரம், அநேக கட்டுகள் அறுக்கப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம், வந்தவங்க எல்லாம் நீ விடுவித்து அனுப்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம், கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம் எல்லாருமே. சரி, ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. லாஸ்ட்ல எல்லாம் நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய கிருபையினால இந்த இடத்துல நிற்க தேவன் கிருபை செய்தார். குமாரனுக்கு நன்றி சொல்லணும், பாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஏரியாவுக்கு நாங்கள் இப்போதான் புதுசாக வருகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களையெல்லாம் அந்த சமயத்தில் பார்க்க தேவன் கிருபை செய்தார். உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க தேவன் இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, உங்க நம்பிக்கை எல்லாமே கர்த்தர் மேல் இருக்கணும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு மாசமும் நடக்குது. நீங்க உங்களுடைய நம்பிக்கை எல்லாமே அவர் மேல எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய நம்பிக்கை இந்த நேரம் முழுவதுமே நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும். உங்களுடைய நம்பிக்கைய எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எந்த பிரச்சனையும் எந்த போராட்டங்களும் நீங்க மனதில் வைக்காம இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்பேற்பட்ட பிரச்சனை போராட்டமா இருந்தாலும் இன்னைக்கு எனக்கு விடுதலை உண்டாகும், இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்குங்கிற இந்த தேவன் மேல ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த தேவன் மேல ஒரு முழுமையான நம்பிக்கை, முழு மனதோடு நல்ல முழு சிந்தையோடு முழு பலத்தோடு அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? கர்த்தர் மேல. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேல நம்பிக்கை. உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதபடி பிசாசு கிரியை செய்வான். அவனுக்கு இடம் கொடுக்காதபடி நீங்க தான் இந்த நேரத்துல முழு மனதோடு முழு சிந்தையோடு, ஆண்டவரே எனக்கு நான் இந்த இடத்த விட்டு போகும்போது நான் சுகத்தோடு தான் போகணும், விடுதலையோடு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த நேரத்தில் நீங்கள் வளர்த்து கொண்டு செல்போன் சரி ஆமீன் அல்லேலூயா. உங்க நம்பிக்கை அவர் மேல வச்சாதான் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஆமீன் அல்லேலூயா. நீங்க வேறொரு மேல நம்பிக்கையோ, சூழ்நிலை மீது நம்பிக்கையோ, இங்கே இருக்கிற மீது நம்பிக்கையோ, இல்லை வீட்டு மீது நம்பிக்கையோ இல்லாதபடி ஒரு ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய சிந்தனைகளாக, ஒரு புதிய எண்ணமுடையவர்களாக, ஒரு விடுதலை வேணுங்கிற ஒரு நம்பிக்கையோடு எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். உற்சாகம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஏன்னா விடுதலை உங்ககிட்ட தான் இருக்குது. விடுதலை யாருகிட்ட இருக்கிறது? நல்லா சொல்லுங்க. என்கிட்ட தான் இருக்கு. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்கள? என்ன கிட்ட தான் இருக்கு. நல்லா சொல்லுங்க. என்ன கிட்ட தான் இருக்குது. சொல்லுங்க. என்ன கிட்ட தான் அந்த விடுதலை இருக்குது. ஆமென். நீங்க அந்த நம்பிக்கையோடு நீங்க அந்த தேவனை கூப்பிடும் பொழுது நிச்சயம் விடுதலையோடு தான் கடந்து போவீர்கள். என்ன அலையிலையாவே சொல்லல? அல்லேலூயா. நீங்க அலையிலையாவே சொல்லாம இருக்கிறீங்கன்னு பார்த்தாக்க ஏதோ வேறு நினைவா இருக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமீன் அல்லேலூயா. பாஸ்டர் அந்த நோட்டீஸை பார்த்தேன். அதுல நிறைய காரியங்கள் எழுதப்பட்டு இருந்தது. அதெல்லாம் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுடைய ஒரு பாரம். ஆமீன் அல்லேலூயா. எப்படியாவது ஜனங்க விடுவிக்கப்படணும், ஜனங்க தொடப்படணும், ஜனங்க ஒரு ஆசிர்வதிக்கப்படணும், எப்படியாவது அவங்க விடுதலை அடையணும் சொல்லுகிற அந்த பாஸ்டரோட பாரம் அதுல தெரிந்தது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை நான் நினைச்சேன், ஆண்டவரே அவங்க இப்படிப்பட்ட நிறைய எழுதியிருக்கிறாங்களே, எப்படியாவது ஜனங்க விடுவிக்கப்படணும், ஜனங்க தொடப்படணும், ஜனங்க இந்த இடத்துல வந்து ஒரு விடுதலையோடு கடந்து போயிடணும், ஒரு அற்புதம் நடந்து போயிடணும், ஒரு அதிசயம் நடந்து போயிடணும். இப்போ இதெல்லாம் பிரயாசப்பட்டு மாசம் மாசம் நடத்துறாங்க. ஆமென் அல்லேலூயா. ஏன் சொன்னாக்க எப்படியாவது ஜனங்க விடுவிக்கிறணும், ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு அபிஷேகம் பெற்றவங்க எழும்பிடணும், ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க எழும்பிடணும், ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க எழும்பிடணும், ஒரு விடுதலை அடைகிறவங்க எழும்பிடணும் சொல்லி இந்த பாஸ்டரோட பெரிய தீர்மானமா இருக்கிறதுனால கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்கு செய்வார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அவன் இடத்துல வாஞ்சா இருக்கிறபடியால் நிச்சயம் என்ன உண்டாகும்? விடுதலை உண்டாயிடும். ஆமென் அல்லேலூயா. அப்ப நிறைய இது பாரம் எடுத்து இது நிறைய ஜெபிக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா. அப்போ அவங்களுடைய பாரம் நிறைவேறணும், அவங்களுடைய தாகம் நிறைவேறணும், அவங்களுடைய வாஞ்சை நிறைவேறணும், இன்னும் இந்த சபையெல்லாம் நிரப்பப்படணும், இதெல்லாம் அதை அந்த நம்ம கட்டப்படணும். ஆமென் அல்லேலூயா. சீக்கிரம் அதை செய்யப்பட போகிறார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்கு தான் நீங்க நம்பிக்கையை உண்டாக்கணும். ஆமென் அல்லேலூயா. இந்த நம்பிக்கைங்கிறது வந்து அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இயல்பான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு நம்புற காரியம். ஆமென் அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை கடவுள் மேல வச்சிருக்கிறீங்க, அது ஒரு நம்பிக்கை. ஆமென் அல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு வசனத்து மேல ஒரு விசுவாசம் வந்து வர்ற நம்பிக்கை. ஆமென் அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்பிக்கையை எந்த சத்துருவும் எடுக்க முடியாது, எந்த காரியங்களும் ஜெயிக்க முடியாது. நீங்க தான் ஜெயித்த எடுப்பீர்கள். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க. எந்த சத்துருவும், எந்த பிசாசோட தந்திரங்களும் என்னை மேற்கொள்ள முடியாது. நல்லா சொல்லுங்க. என்னை மேற்கொள்ள முடியாது. நான் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. நான் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன். ஆண்கள் பகுதியெல்லாம் சொல்லாம இருக்க. நான் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறேன். இன்னைக்கு விடுதலையோடு தான் கடந்து போவேன். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார். சொல்லுங்க. இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார். சொல்லுங்க. இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார். இயேசு எனக்குள்ள வந்திருக்கிறார். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு எனக்குள் வந்திருக்கிறார். எனக்கு இன்னைக்கு விடுதலை அடைஞ்சுதான் நான் கடந்து போவேன். எனக்கு ஒரு சுகம் நிச்சயம் உண்டாகப்படும். ஆமென் அல்லேலூயா. என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தான் அனுப்புவார். சொல்லுங்க. என்னை கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி தான் அனுப்புவார். என்னை பலப்படுத்தி தான் அனுப்புவார். என் பலவீனங்கள் எல்லாம் பலப்படுத்தப்படும். என் போராட்டங்கள்லாம் இன்னைக்கு முடிவுக்கு வர தொடங்கும். முடிவுக்கு வரப்படும். அப்ப நீங்க இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோட தான் இந்த பிரசங்கத்தை கேட்கணும்.
எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஹalleluya. ஒரு நீங்க ஏதோ ஒரு தீர்மானத்தோடு ஒரு திட்டத்தோடு ஏதோ நாங்க ஏதாவது செய்துருவோம்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களை உண்டாக்கிராம நீங்க தீர்மானத்தோடு நல்ல விசுவாசத்தோடு நல்ல நம்பிக்கையோடு நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு விடுதலை விடுதலை விடுதலை, எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகும் ஜெயம் உண்டாகும் ஜெயம் உண்டாகும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை வளர்த்து 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 அந்த வார்த்தையை பேசணும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? ஹalleluya. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிசாசு என்ன பண்ணுவான்னா பல விதமான போராட்டங்கள், ஒரு சிந்தனை இங்கிட்ட ஒரு சிந்தனை அங்கிட்ட ஒரு சிந்தனை, வீட்டு சிந்தனை, ஏன்டா வந்தோம் அங்கே வீட்டில் வேலை கிடக்க, இப்படிப்பட்ட ஒரு நினைவு, போகக்கூடாதுன்னு நினைச்சேன் வந்துட்டேன், சீக்கிரம் நீ 2 மணி ஆயிரம் இருக்க முடிக்கிறதுக்கு, குழம்பு வேற அடுப்புல இருக்கு. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா உச்சயமா ஒரு அலையிலையா சொல்லுங்க. இப்படிப்பட்டதெல்லாம் ஒன்றும் நீங்க நினைக்க வேண்டாம். நிச்சயம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ உங்களுடைய தீர்மானம் கர்த்தர் மேல் இருக்கணும். உங்களுடைய தீர்மானம், ஆமென் அல்லேலூயா, உங்களுடைய எண்ணங்கள் கர்த்தர் மேல இருக்கணும். உங்களுடைய அதுக்கு கொஞ்ச நேரம் ஏன் இப்படியெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொண்டு நான் அதுக்கு பிற்பாடு தான் வசனத்துக்குள்ள நான் கடந்து போறேன். ஆமென் அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை உண்டாக்கக்கூடியதான எண்ணங்களை உங்களுக்குள்ள முதல்ல வரணும். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம் குமாரத்தி சபையில இருந்து 18 வருஷமா அவளுக்கு விடுதலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவ எங்க இருக்கறா? சபைக்குள்ளதான் இருக்கா. அவ எங்க இருக்கறா? சபைக்குள்ளதான். நல்லா சொல்ல மாட்டேங்கறீல? சபைக்குள்ளதான் இருக்கா. அம்மா சொல்லுமா, நல்லா சொல்லுங்கம்மா. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. சபைக்குள்ளதான் இருக்கறாங்க. 18 சபைக்குள்ளதான் இருக்கறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 ஆண்டுகள். 18 ஆண்டு. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. ஆனா விடுதலை இல்ல, சரீரத்துல விடுதலை இல்ல. இல்லவே இல்ல. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. ஏன் விடுதலை இல்லன்னு சொன்னா, விடுதலையான காரியத்தை முயற்சிக்கல, செய்யல, விடுதலைக்கு ஒப்பு கொடுக்கல. நிறைய பேர் சபைக்குள்ள வர்றீங்க, விடுதலைக்கே ஒப்பு கொடுக்கல. என்ன பண்ணல? ஒப்பு கொடுக்கல. நிறைய பேர் சபைக்குள்ள வந்துட்டிய, சில பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டிய, ஊழியம் கூட செய்யலாம், ஆனா விடுதலைக்கு ஒப்பு கொடுக்கப்படல. என்னத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படல? விடுதலைக்கு ஒப்பு கொடுக்கல. நிறைய பேர் ஆவியில ஆத்மா சரீரத்துல போராடுற காரியத்துல விடுதலைக்கே ஒப்பு கொடுக்கல, சுகத்துக்கே ஒப்பு கொடுக்கல. ஒப்பு கொடுக்குறீங்க லேசா அப்படி ஒப்பு கொடுத்து பார்த்துட்டு சரி இது நடக்காத பொறுக்கு வருஷ கணக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அப்படியே என்ன பண்ணீங்கன்னா தனக்குள்ள பிசாசு இளைப்பாரி கொண்டு இருக்கிறத கூட நீங்க நினைக்காம அதை வாழ்ந்து கொண்டே சபைக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நல்ல உச்சமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தனக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி போராடி கொண்டு இருக்கிறது, தனக்குள்ள ஒரு பலவீனப்படுத்துற ஆவி போராடி கொண்டு இருக்கிறது, தன்னை அடிக்கடி அடிக்கடி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது தெரிஞ்சும் கூட நீங்க அதுக்கு இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கூட விரட்டாம, கொஞ்சம் கூட ஜெயத்தை எடுக்காம, கொஞ்சம் கூட விசுவாசத்துல நிக்காம, தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை பேசாம அதை கண்டுகொள்ளாம இருக்கிறீங்க. என்ன அல்லேலூயாவே வரல? ஹalleluya. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. அவன் என்ன பண்றானா இளைப்பாரி கொண்டு இதுதான் சரியான இடம்னு சொல்லி அவன் 18 ஆண்டுகளாக இளைப்பாரி கொண்டு இருக்கிறான். 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல, அது சபைக்குள்ளேயே. அந்த அம்மா எந்த வேலையும் செய்யக்கூடாத அளவுக்கு நல்ல நல்ல இடுப்பு பகுதியை பிடிச்சி வச்சிருக்கிறான். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய பேர் சரீரத்துல விடுதலை அடையக்கூடாதபடி, சரீரத்திலேருந்து ஜெயத்தை எடுக்கக்கூடாதபடி, சரீரம் சுகமடைய கூடாதபடி, சரீரம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடி அந்த போராடி ஒரு பொல்லாத ஆவி அந்த சரீரத்துக்குள்ள இளைப்பாரி கொண்டு அவன் அப்படியே கொண்டு இருந்து கொண்டு எந்தமான விடுதலையை அடைய முடியல. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அந்த இயேசு விடுவிக்கப்பட போகிறார். சொல்லுங்க, இன்னைக்கு இயேசு இன்னைக்கு விடுவிக்கப்பட போகிறார். எல்லா கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்று இயேசு விடுவிக்கப்பட போகிறார். நல்லா சொல்லுங்க, சொல்லுமா, இயேசு என்னை விடுவிக்க போகிறார். ஹalleluya. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. அப்படிப்பட்ட சரீரத்துல மறைந்திருக்கிற, அப்படிப்பட்ட சரீரத்துல போராடுகிற பொல்லாத ஆவி இளைப்பாரி கொண்டே இருக்கிறான். கொஞ்சம் கூட அவன் நினைக்கிறான் என்னைய தான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே, கண்டுக்கவே மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க, நம்ம பாட்டு வர்றோம் சபைக்கு வர்றோம், பாஸ்டர் சபையில் அப்படிதான் நடக்குது, எங்க சபையில அப்படிதான் நடக்குது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. என்ன சொல்ல மாட்டேங்கிறீல? எல்லாம் சொல்லுமா, எல்லாம் உற்சாகமா ஒரு அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. பாருங்க, அவங்க ஒருத்தவங்க பாருங்களேன், 3 வருஷமாக ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி போராடி கொண்டு இருந்தது. பாருங்க, அவங்க கொஞ்சம் கூட தன்னை என்ன பண்ணல, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க விரும்பல.
ஒப்பு கொடுக்க என்ன பண்ணல? விரும்பவே இல்லை. விரும்பல. அது கொஞ்சம் கொஞ்சமா சரீரத்துல இருந்து சரீரத்தை முடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஹalleluya. அவன் எவ்வளவுதான் மறைஞ்சிருந்தாலும் தேவ பிரசன்னம் உங்களை சந்திக்கும் போது, தேவ கிருபை சந்திக்கும் போது, தேவ அபிஷேகம் சந்திக்கும் போது நீங்க ஒப்பு கொடுக்குமா வெளியில போய் தான் ஆகணும். ஹalleluya. அது 18 வருஷமா இருந்தானே, அது 38 வருஷமா இருந்தானே, அவன் இருக்கப்பட முடியாது. முடியாது. சொல்லுங்க, இருக்கப்பட முடியாது. இருக்கப்பட முடியாது. நல்லா சொல்லுங்க, இருக்கப்பட முடியாது. 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 ஏன்னா இயேசு எனக்காக மரித்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சொல்லுங்க ஆண்கள் போல, இயேசு எனக்காக மரித்து ஜீவனை கொடுத்த ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். உன்னை ஒருவனும் மேற்கொள்ள கூடாத அளவுக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துல போராடுறத நீங்க கண்டுபிடிக்கணும். இல்ல பாஸ்டர்ட்ட சொல்லணும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா மறைக்கிறீங்க. ஏன் மறைக்கிறீங்க? என்னத்த மயமா ஜெபிச்சாச்சு வந்துன்னு சொல்லி ஏன் மறைக்கிறீங்க? நிறைய பேர் விடுதலை அடையாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தான் அதை மறைக்கிறீங்க. நீங்க தான் அதை சொல்லுவதற்கு வெட்கப்படுறீங்க. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப சத்துரு தேவன் தான் நமக்குள்ள ஆளுகை செய்ய முடியாது. நீங்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்குள்ள நீங்க தான் இருக்கணும். எனக்குள்ள நீங்க தான் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள நீங்க தான் இருக்கணும். எனக்குள்ள நீங்க தான் இருக்கணும். எந்த சத்துரு எந்த கிரியைகளும் இருக்க கூடாது. எந்த பிசாசின் தந்திரம் இருக்க கூடாது. எந்த மாய வித்தைகள் இருக்க கூடாது. எந்த பலவீன காரியம் இருக்க. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. நீங்க எது கொஞ்ச தூரம் உங்களை பலப்படுத்தி கொண்டு வருகிறேன். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீங்க இது எனக்கு இந்த வார்த்தையை கேட்டு நீங்க கொஞ்சம் விசுவாசத்தை உண்டாக்க முடியாது. சொல்லுங்க வாயை திறந்து. யார் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்க வாயை திறந்து சொல்லணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நீங்க யாருமே அமைதியா பிரசங்கம் கேட்க வேண்டாம். இந்த சொல்றதை நீங்க கேட்டு பேச தொடங்க. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து பேசினாதான் விடுதலை வரும். நிச்சயமா. எத்தனை பேர் அலையிலேயே சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. நீங்க வாயை திறந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தீர்மானத்தோடு பேசணும். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக. சொல்லுங்க பாக்கலாம். பொல்லாங்கன் எரியும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக. வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அந்த 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒருத்தவங்க அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கைத்தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். சில நேரங்களில தேவனுடைய வார்த்தை வருதுன்னா அதை விசுவாசமா எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு தான் வருது. ஏதோ பிரசங்கம் பண்றாங்க, ஏதோ ஒரு வார்த்தை வருது அப்படி நினைக்க வேண்டாம். இது எனக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தை, எனக்கு இப்போது பலனை கொடுக்கிற வார்த்தை, இப்ப என்னை சந்திக்கக்கூடிய வந்திருக்கிற வார்த்தை, எனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிற வார்த்தை, என்னை சந்திக்க முடிய வந்திருக்கு, எனக்கு விடு அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொடுங்க. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இதோ பிரசங்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இது என்னை சந்திக்க வந்திருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். என்னைய சந்திக்க வந்திருக்கு. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் தூங்குறீங்களா? தூங்குறால ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எல்லாமே தூங்குறீங்களா? நிறைய பேர் தூங்குறாங்க போல. ஆமா, பாட்டியம்மா எல்லாம் தூங்குதா? எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். பொல்லாங்கன் எரிகிற காரியங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக. பாருங்க, அந்த அம்மா சரீரத்துல போராடிக்கிட்டே இருந்தது. சொல்லவே இல்லை. என்ன 18 வருஷம். 18 இந்த ஒரு அம்மா 3 வருஷம் ஒரு அம்மாவுக்கு. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமா, இங்க இருக்க எல்லாம் முழிக்க போறாங்க. யாரை சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியலன்னு வேற அவங்க வேற முழிச்சுக்கிட்டு இருக்க போறாங்க. எல்லாம் ஒரு யாரா இருக்கு சபையில எதை சொல்றாங்கன்னு சொல்லி அது வேற இங்க குழப்பமா இருக்கு. வேற இருக்கட்டும். ஆமா, அங்க போய் பேசிக்கிடுவோம். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. நல்ல உற்சாகம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்ப என்ன பண்றேன்னா, அந்த அம்மா ஜெபிக்கக்குள்ளெல்லாம் இருக்கு. தெரிஞ்சிடக்கூடாது. பாருங்க, ஒரு பொல்லாத ஆவி, ஒரு அசுத்த ஆவி அப்படியே சரீரத்துக்குள்ள போராடி கொண்டு இருக்கு, வயிற்றுக்குள்ள போராடி கொண்டு இருக்கு. தெரிஞ்சிடவே கூடாது.
பிசாசு என்ன சொல்லணும்னா, தெரிஞ்சிடக்கூடாது, போய் ஜெபம் பண்ணி தெரிஞ்சிடக்கூடாது, 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 தெரிஞ்சிடக்கூடாது. அக்கினி போட்டு கொளுத்தக்குள்ளதானே அங்க தெரியுது என்ன இருக்குதுன்னு. எல்லாம் ஒரு அலையிலேயா சொல்லுங்களேன். பாருங்க, நானும் ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்டதை ஜெபம்னு சொல்லி கர்த்தர் ஏவுனார். அப்ப நானும் கடிந்து கட்டி இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல சொல்லி கடிந்து கட்டி வசனங்களை அறிக்கை செய்து விசுவாசித்து இப்படிப்பட்ட ஆவிகள் துரத்தப்படணும் சொல்லி ஜெபிக்கும் போது பார்த்தேன்னா அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எனக்கு 3 வருடமாக இப்படி போராடுகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, அப்போ இப்ப ஜெபிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அது பலமா போராட தொடங்குது. பாருங்க, சரீரத்தை முடக்கி இருக்கு, சரீரத்தில் முடக்கி இருக்கு. அவங்க ஆபரேஷத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆபரேஷத்துக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க, அங்க டோக்கன்லாம் வாங்கிட்டாங்க. சரீரத்தை முடக்கி இருக்கிற ஆவி, சரீரத்தை பலவீனப்படுத்துற பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், விசுவாசம் என்னும். ஏமா நல்லா சத்தமா சொல்லுங்க, இந்த சத்தம் போதாது, நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்ன கேடயத்தை, விசுவாசம் என்னும் கேடயத்தை, விசுவாசம் என்ன கேடயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்ன, விசுவாசம் என்னும் வார்த்தையை, விசுவாசம் என்ன அந்த கிருபையை. ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்தை கையில எடுத்துக்கொண்டு, ஆமென், அல்லேலூயா, அந்த கேடகத்தை, அந்த பாதுகாப்பை. இப்ப நிறைய பேர் என்னன்னா விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறாங்க, விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறாங்க, ஆனா தக்க வைக்க முடியல. 3 மாசம் கூட தக்க வைக்க முடியல. நிறைய பேருக்கு இப்ப என்ன உண்டாகுதுன்னா, சபையில என்ன அதிகமான என்ன காரியம் உண்டாகுதுன்னா, ஒரு ஆசீர்வாதமும் சரி, ஒரு நன்மையும் சரி, ஒரு சுகமும் சரி, 3 மாசம் கூட அவங்களால தக்க வைக்க முடியல. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதே பலவீனம் 3 மாசம் வந்துருது. நல்ல உற்சாகமா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஒரு சுகம் நடந்துச்சுன்னா கர்த்தர் தான் சுகம் கொடுக்குறாரு. அந்த சுகத்தை 3 மாசம் வரைக்கும் தான் அவங்களால வச்சுக்கிட முடியுது. அதுக்கு மேல வியாதிக்குள்ள வந்துடுறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, அவங்க இந்த தேவனுடைய அபிஷேகத்தை, வார்த்தைகளை, வல்லமைகளை, சுகத்தை அவங்க விசுவாசமாக எடுத்துக்கொள்ளல. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சில நேரங்கள்ல பாஸ்டர் மூலமாக ஒரு விடுதலை உண்டாகும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அது கூட உங்களுக்கு தொடர்ந்து இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நீங்க விசுவாசித்து, நீங்க நம்பி, நீங்க இந்த வார்த்தையை கையில் எடுத்தீங்கன்னா மரண பரியந்தம் அந்த சுகம் உங்களோட கூட இருக்கும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எங்களுடைய விசுவாசத்தில் நடக்கிற அற்புதங்கள் ஒன்று, நீங்க வார்த்தையை கேட்டு, வசனத்தை கேட்டு, வசனத்தை விசுவாசித்து, வசனத்தை அறிக்கை செய்து, வசனத்தை நம்பி, வார்த்தையை அதுதான் எடுத்து அதுக்கு 30, 60, 100ஆக பலனை கொடுத்து, அதை விசுவாசித்து, அதை நம்பி, அதையே பேசி, அதையே சார்ந்து நீங்க தொடர்ந்து சொல்லும் பொழுது இந்த சுகத்தை நீங்க மரணம் பரியந்தம் எந்த சத்துரு பிசாசு எடுக்கப்பட முடியாது. நல்ல உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாருங்க, இசைக்கு பிரான்சிஸ் அவங்களுடைய தகப்பனார் பார்த்தெல்லாம் 93 வயதுல கூட கிட்டத்தட்ட 52 வருஷமாக சங்கீதம் 91 பேசுகிறார். எத்தனை வருஷமாக? 52 வருஷமாக சங்கீதம் 91 பேசுகிறார். அதனாலதான் அவர் சொல்லுகிறார், எனக்கு சுகமா இருக்கிறதுக்கு சத்துரு என்னை தொடாத காரணம் சங்கீதம் 91 52 வருஷம் அவர் அறிக்கை பண்ணுகிறார். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. எத்தனை வருஷமா அறிக்கை பண்ணுகிறார்? நல்ல உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க, வசனத்தை ஆகாரமா எடுத்து அதை என்ன பண்ண தொடர்ந்து அறிக்கை செய்கிறார். அப்ப விசுவாச கேடகம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் சொன்னா, பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, இரவுல பொல்லாங்கன் எரிகிற அக்கினி ஆஸ்திரங்கள், இரவுல போராடுகிற, பகல்ல போராடுகிற, குடும்பத்துல போராடுகிற, தனிப்பட்ட வாழ்க்கையில போராடுகிற, சரீரத்துல போராடுகிற சில அக்கினி ஆஸ்திரங்களாக இருக்கிற காரியத்தை நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, விசுவாசம் என்ன கேடகத்தை கையில எடுக்கணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இதெல்லாம் கையில ஒண்ணு இல்லை, இதெல்லாம் வாயில வார்த்தையில விசுவாசி அறிக்கை செய்வது. ஆமென். எதுவும் பொருளா இருந்தா அப்படியே எடுத்து மாட்டிக்கிடலாம். எதுவும் பொருளா இல்ல, எல்லாம் வார்த்தையை கையில எடுத்து மனசுல வைத்து அதை பேச தொடங்குவது. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப பொல்லாங்கனை எரிந்து கொண்டே இருக்கிறான். ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆளு, இன்னொரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆளு, குடும்பத்தில் இவங்களை கொண்டு எரிவான், அவங்களை கொண்டு எரிவான், சபைக்குள்ள எரிவான், வேலை ஸ்தலத்துல எரிவான். நீங்க தான் அதை விசுவாசமா கையில் எடுக்கணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. எதிர்க்காம எதிர்கொள்ளணும். ஒவ்வொரு பிரச்சனை எதிர்க்காம எதிர்கொள்ளணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒவ்வொரு பிரச்சனையையும் சொல்லுங்க பார்க்கலாம்.
எதிர்க்காம எதிர்க்காம எதிர்கொள்ள திராணி எனக்கு தாங்க. எதிர்கொள்ள நல்லா சொல்லுங்க, எதிர்க்காம எதிர்க்காம எதிர்கொள்ள திராணி எனக்குள்ள தாங்க. எதிர்கொள்ள எதிர்கொள்ளுகிற அபிஷேகத்தை எனக்குள்ள தாங்க. அபிஷேகத்தை எதிர்கொள்ளுகிற கிருபை எனக்குள்ள தாங்க. கொள்ளுகிற கிருபை எதிர்கொள்ளுகிற வல்லமை எனக்குள்ள தாங்க. கொள்ளுகிற வல்லமே மேற்கொள்ளுகிற கிருபை எனக்குள்ள தாங்க. நீங்க எதுக்க கூடாது. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுகிறேன். எதுக்க வேண்டிய சமயத்துல எதுக்கணும், சில நேரங்களில எதிர்கொள்ளணும். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. எப்படி எதிர்கொள்ளணும்? வசனத்தால, வார்த்தையினால, தேவனுடைய அபிஷேகத்தினால, கிருபையினால ஜெபம் பண்ணி நீங்க எதிர்க்கணும். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த ஹீலிங் மினி சுகமளிக்கும் ஆராதனைகள் எல்லாம் நாங்க அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நாங்க செயல்பட தொடங்கி இருக்கிறோம். ஆனா பிசாசு கடுமையான போராட்டங்களை எழுப்பி கொண்டே வருகிறான். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எல்லாம் உற்சாகம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நிறைய இடங்களில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நிறைய இடங்கள்ல சுகம் நடக்கிறது. நிறைய ஜனங்க அபிஷேகம் பெறுறாங்க. நிறைய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆனா பிசாசு என்ன பண்றான்னா, இதை உடைப்பதற்காக அந்த சுவிசேஷம் போகக்கூடாது பல விதமான எங்களை என்ன பண்றான், எதிர்த்து 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 செயல்பட்டு கொண்டே வருகிறான். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நாங்க எதிர்கொள்வதற்கு தெய்வ சமூகத்துல இருந்து அதை என்ன பண்ண எதிர்கொள்ளுகிற கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு பிரச்சனை எழுப்புறான், ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது, மறு பிரச்சனை எழும்புது. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண மறு பிரச்சனை எழும். அப்போ நீங்க அக்கினி ஆஸ்திரங்களை ஜெயிக்கக்கூடிய அந்த விசுவாசம் என்ன கேடயத்தை நீங்க எப்பொழுதும் அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறவர்களாக, வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, வார்த்தையை நம்பி பேசுகிறவர்களாக. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. ஆகாப்புக்கு சொன்ன வார்த்தை அவன் எதிர்க்கல. போய் என்ன பண்றான், தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி அர்ப்பணிச்சு இந்த காரியம் எனக்கு நடக்கூடாது சொல்லி ரெட்டு உடுத்தி கொண்டு தேவ சமூகத்துல படுத்து, ஆகாப் ராஜா தேவ சமூகத்துல படுத்து கிடக்கிறான். தனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு, நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அப்பதான் ஜெபமே பண்றதில்லை, வர்றதே இல்லை. எத்தனை பேர் இருக்கிறல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. நல்ல உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாருங்க, ஆகாப் ராஜா போய் ரட்டு உடுத்தி கொண்டு போய் அங்க உட்கார்ந்தே இருக்கிறான். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உட்கார்ந்து இருந்து மாத்திரமல்ல, இத கர்த்தர் பார்க்கிறார். எலியா கிட்ட சொல்றாரு, ஆகாப்பு தன்னை தாழ்த்தினது நீ கண்டாயா? நீங்க தேவ சமூகத்துல வந்து நின்று அழுகிறதை, தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கிறதை கர்த்தர் பார்க்கணும். அப்பதான் அந்த பொல்லாப்பை தடுக்க முடியும். காட்டாத்தி வெள்ளத்தை திருப்புவது போல திருப்ப முடியும். அப்பதான் அந்த யோர்தான் நதியை திருப்ப முடியும். அப்பதான் அந்த செங்கடல் கீழ்ப்படிந்து போக தொடங்கும். இல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். உச்சயம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரங்களையும் கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நீங்க சொல்லணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் எப்பேற்பட்ட பிரச்சனையும் எப்பேற்பட்ட பிரச்சனை மேற்கொள்ளுகிற கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மேற்கொள்ளுகிற நல்லா சொல்லலையே நிறைய பேர் சொல்லணும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நல்லா சொல்லுங்க, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் எல்லா காரியத்தையும் கீழ்ப்படிய தான் வைக்கும். எல்லா காரியத்தையும் ஜெயிக்க தான் வைக்கும். எல்லா காரியத்தையும் அது வனாந்தரமா இருந்தா என்ன, வனாந்தரமா இருந்தா, அது காடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன, அது எவ்வளவு மோசமான காரியமா இருந்தா என்ன, மோசமானதாக இருந்தா என்ன, அது வழியே இல்லாம இருந்தால் என்ன, வழியே இல்லாம இருந்தா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம். நல்லா சொல்லுமா, நீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சகலத்தையும் மேற்கொள்ளும், சகலத்தையும் மேற்கொள்ளும், சொல்லுங்க, சகலத்தையும், 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 சகலத்தையும். ஆமென், அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya. ஏன்னா நீங்க அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வளர்க்கணும். நாங்க ஒரு தடவை கூட்டம் வச்சிருந்தோம். கூட்டம் வைக்கிற சமயத்துல, அந்த சமயத்துல எந்த சபைகளுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கல, நாங்க இந்துக்களுக்கு மட்டும் நோட்டீஸ் கொடுத்துருந்தோம். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. நல்ல உற்சாகம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. மணி 10, 10, 11 மணி ஆச்சு. யாருமே இல்லை, எங்க சபையார் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தடவை கிறிஸ்துமஸ் டயத்துல ஒரு நான் தான் பிரசங்கத்துக்கு நிக்கிறேன்.
எப்பயுமே வழக்கமாக வேற ஒரு ஆள் அழைக்கிறது தான். அன்னைக்கு அந்த சமயத்தில் ஆளே ஆளே கிடைக்கல. சரி, கத்தர் மேல் பாரத்தை போட்டு நம்ம நிற்போம். அப்படி உள்ளுக்குள்ளே ஆளுவோ பேசுது, யான் வேஸ்டா வேணாம் பாஸ்டர், வேண்டாம் விட்டுருங்கன்னு ஆளோ உள்ளுக்குள்ளே பேசிக்கிடுது. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது? ஆமென், அல்லேலூயா, பேசிக்கிடுது. இதில் என் காதுலையும் வேற உழுவுது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மண்டபத்தை சபையில் நின்னா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மண்டபத்தில் எடுத்து நின்னா என்ன ஆச்சு? 15,000 ரூபா வாடகை கொடுத்து, இதில் வேற கிட்டத்தட்ட 800-700 பேருக்கு சாப்பாடு வேற ரெடி பண்ணியிருக்கு. மொத்தத்தில் 50,000 ரூபா செலவு வேற. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நம்பிக்கையோடு நிற்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்போ மணி 10:30 ஆயிடுச்சு, 11 மணி ஆயிடுச்சு. ஆளுகள் பாடல் நடந்துகிட்டு இருக்கு, நாங்களும் பாடிக்கிட்டு இருக்கிறோம். மழை வேற அடிச்சு ஊற்ற. மழைகளை கொஞ்சம் குறைஞ்சா கூட ஏதாச்சும் 10-20 பேர் வருவாங்க. சாப்பாடு கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே சாப்பாடு ஆக்கி இருக்குது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருக்கிற விசுவாசெல்லாம் என்ன நிலைமையா இருப்பாங்க பாஸ்டர்? ஜனங்க முருகன் இதுல இருக்கிற இந்த வாழன்றுன்னு சொல்லி அது உட்காரவும் இல்லை, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இங்கிட்டாங்கிட்டோம் இருக்கிற 10 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறது போல இருக்குது. எனக்கு ஒரு பக்கம் நான் உட்கார்ந்து இருக்கிறேன்னா, ஆண்டவரே தெரியாம உன்ட்ட இந்த ஒரு தடவை போய் மன்னிச்சு விட்டுருங்க, ஏதாவது ஒரு 10-20 பேர் 100 பேரை கொண்டுனாலும் விடுங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துமஸ் இல்லைன்னா கூட எல்லார் கூட்டத்திலையும் கூட அப்படி இப்படி ஒரு 10-20 பேர் சபைக்கு வந்துருவாங்க. ஏதோ நோட்டீஸ் கொடுத்தோம்னா வந்துடும். அப்படி ஒரு நாள் இருக்கும். எங்கள் சபையார் மட்டும் உட்காந்துருக்குறாங்க. ஆளுக என்னையும் பார்க்குறாங்க, அங்கே ஆராதனையும் செய்கிறாங்க. பாதி ஆளு சமையலை பார்க்குறான், அதை பார்க்குறேன். ரவுண்டிங்கில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு பாடலாறு நடந்துக்கிட்டு இருக்கு. மணி 11:45 ஆயிடுச்சு. ஒரு 30-40 பேர் தான் இருக்கிறாங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதில் பக்கத்தில் மண்டபத்து பக்கத்தில் அங்கே ஒரு திருவிழா வேற நடக்குது. நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுதேன், தெரியாமல் இந்த தர மன்னிச்சுக்கிடுங்க. இனி இந்த காலத்தில் நான் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, நம்ம இருக்கிற சூழ்நிலை அப்படிங்கிற எண்ணங்களை கத்தட்ட பேசிக்கிட்டே வந்தேன். சரி, அப்படி பேசுறது நல்லதா படலை. ஏன்னா ஜெபிச்ச ஜெபம் எப்படின்னா, ஆத்மா வரும்னு தான் ஜெபிச்சாச்சு. ஆத்மா வரும்னு தான் ஜெபிச்சாச்சு. நல்லா சொல்லுங்க, ஜெபிச்சாச்சு. மாத்தி பேச தொடங்கிட்டேன். ஏன்னா சூழ்நிலையை பார்த்து என்ன பண்ணிட்டேன்? மாத்தி பேச தொடங்கிட்டேன். எப்படி மாத்தி பேச தொடங்கிட்டேன்? இப்ப எல்லாரும் உண்டு தானே, மாத்தி பேச தொடங்கிட்டேன். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வல்லையே ஆண்டவரே மன்னிச்சுக்கிடுங்க, அப்படியாச்சு அப்படியா. நான் ஏற்கனவே ஜெபிச்ச ஜெபத்தை நான் பேச தொடங்கல. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அப்ப மறுபடியும் கத்தர் மனதுல கேட்கிறார், நீ ஜெபிச்சதெல்லாம் என்ன? 20 நாளைக்கு முன்னாடி ஜெபிச்சதெல்லாம் என்ன? அவிசுவாசமா? இப்போ பாருங்க, எனக்குள்ள ஒரு சூழ்நிலை. மணி 12 ஆயிடுச்சு. ஆமென், அல்லேலூயா. ஆத்மா வருமா? ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வராது, ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வராது. இப்படி 2 கணக்கா பேசுறாங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மழை அடிச்சு ஊத்துது, மழை ஃபுல்லா மழை பெய்யுது. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச இருக்கிற நம்பிக்கையும் போயிடுச்சு. டோட்டலா போச்சு. கொஞ்ச நெஞ்ச இருக்கிற நம்பிக்கையும் டோட்டலா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே உங்களை நம்பி இருக்கிறோம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஜெபிச்ச ஜெபத்தை மாத்தாதீங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காரியத்துக்காக ஜெபிச்சீங்களோ அந்த காரியம் ஜெயம் வர்ற வரைக்கும் அது லேட் ஆகலாம், அது தாமதமாகலாம், அது சூழ்நிலையில மாறி போய் நிற்கலாம். அது வேணா மனுஷர்கள் அதுக்கு ஒரு இடைஞ்ச கொடுக்கறது போல இருக்கலாம். அது சூழ்நிலை வேணா மாறி இருக்கலாம். ஆனா நீங்க ஜெபிச்ச ஜெபத்துக்கு விரோதமாக பேசவும் கூடாது, வேற காரியத்தை சொல்லவும் கூடாது. அப்ப கர்த்தர் சொல்றா, நீ ஜெபிச்ச ஜெபம் என்ன? எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கிடுங்க. கிட்டத்தட்ட 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறேன். ஜனங்களும் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5000க்கு அதிகமான நோட்டீஸுகளை கிராமங்களில் கொடுத்துருக்குறோம். 50க்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு சுவிசேஷம் போயிருக்காங்க. ஜனங்க வேலை செஞ்சிருக்கிறோம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பண்ணியிருக்கிறோம்? வேலை செய்திருக்கிறோம், ஜெபம் பண்ணியிருக்கிறோம். தேவ சமூகத்தில் இருந்து டெய்லி 7 மணி பிரேயர். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக லீவே இல்லாமல் ரெகுலராக 7 மணி 8 மணி பிரேயர் நடக்குது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதில் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், தொடர்ந்து அதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு இடையில 10 to 12 வரைக்கும் டெய்லி 21 நாள் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தொடர்ந்து அது ஒரு 2.5 வருஷமா காலையில 10 to 12 வரைக்கும் ரெகுலர் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கிறது. 2 பேர் 3 பேர் சபையில் வந்து ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு ஜெபம் நடக்கிறது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சொல்லுங்க. Hallelujah. அப்ப நைட் பிரேயர் ஆரம்பிக்கல அப்போ. ஆமென் அல்லேலூயா. ஆனா என் நம்பிக்கை என்ன பண்ணிடுச்சுன்னா பெரிய மண்டபமா இருக்கு, ஆளு வரல, நம்பிக்கை மாறிடுச்சு எனக்கு. கர்த்தர் பேசுறாரு, என்ன ஜெபிச்சா நினைப்பூட்டுகிறார். நீங்க ஜெபிச்ச ஜெபத்தை மாத்தாதீங்க. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? Hallelujah. நீங்க ஜெபிச்ச ஜெபத்தை, நீங்க எந்த காரியத்துக்கு ஜெபிச்சீங்களோ அதை விசுவாசிங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஒருவேளை லேட் ஆகலாம், இல்ல சில பேருக்கு சீக்கிரம் நடக்கலாம். நீங்க ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் அது சீக்கிரம் முடிஞ்சிடும். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அப்போ நாங்கள் மறுபடியும் இவங்கெல்லாம் பேசத்தை விட்டு, இல்லை நிச்சயம் கொண்டு வருவேன், நிச்சயம் கொண்டு வருவீர், நிச்சயம் கொண்டு வருவீர், நிச்சயம் கொண்டு வருவேன், நிச்சயம் கொண்டு வருவீர், நிச்சயம் கொண்டு வெக்கப்பட்டு போக மாட்டோம். போய் அப்படி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படி வந்து பார்க்குறேன், சோறு ஃபுல்லாக 2 அளவில் 700 பேருக்கு மேலே சாப்பாடு இருக்குது, சிக்கன் வேறு இருக்குது, கிட்டத்தட்ட 40,000 மேலே உள்ள சாப்பாடு ரெடி பண்ணி இருக்கிறது. இல்லை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்தில் அந்த மாதிரி தான் 12:10 நான் ஏற தொடங்கினேன். ஜனங்க வர்றாங்க, மழை நிறுத்தினப்பட்டு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. வேன்லையும் டெம்போவிலையும் கார்லையும் ஆட்டோக்களையும் கிட்டத்தட்ட 15 ஆட்டோ. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிட்டத்தட்ட 800 பேர் வர தொடங்கினாங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. எல்லாம் உச்சாம கைத்தட்டுக்கு பார்க்கலாம். Hallelujah. பாருங்க, கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிற உன் விசுவாசம் என்ன? உன் விசுவாசம் என்ன? எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. 800 பேர் எல்லாம் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வந்தது போல ஒரு பிட்டாவரோட வருவாங்க. அப்படி இல்லாமல் இந்த மலைக்கு எல்லாம் அங்கங்க நிற்கப்பட்டு ஒரே இதாக வருது. அப்படியே கார், வேன், ஆட்டோ, கிட்டத்தட்ட 2 வேனில் ஆள் வருது, டெம்போ வருது, ஆட்டோ கிட்டத்தட்ட 15 ஆட்டோவில் ஆளுகள் வருது. கிட்டத்தட்ட 800க்கு அதிகமான ஜனங்களை தேவன் அந்த மண்டபம் முழுவதும் நிரப்பினார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்ன கேடயத்தை நீ பிடிக்கணும். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா. மாற்று கருத்தை பிசாசு இப்படிதான் நம்ம அவிசுவாசமா கொண்டு வந்து நம்மளை தோற்று போனதாக, ஏமாறப்பட்டதாக, நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றி விடுவான், குடும்பத்தை ஏமாற்றி விடுவான், பிள்ளைகளை ஏமாற்றி விடுவான், வஞ்சிச்சிடுவான். நீங்க சொல்லணும், இல்ல கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. பாருங்க, ஆச்சரியம். அப்ப அந்த பட்டுக்கோட்டை ரவுண்டு முழுவதும், தாலுக்கா முழுவதுமே ஒரே பேச்சு எடுபட்டுடுச்சு. எப்படி பல ஜனங்க அங்க வர முடியும்? 40 வருஷம் சபை இருக்குது, 50 வருஷம் சபை இருக்கு, அவ்வளவு பேர் வரல. விசுவாசம் கர்த்தர் மேல் வைங்க. சும்மா ஆமேன்னு சொல்லிட்டு போக கூடாது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஏதோ ஆமேன்னு சொல்றாப்புல, வேற வழி இல்லாம நான் சொல்லுவான். சொல்லனால கூட நம்மளை கூட கேட்டாலும் கேட்பாரு. அடிபட்டெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கும் அல்லேலூயாவா? ஆமா. சரி, ரைட். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. அப்ப நாங்க அதுல இருந்து ஒரு முடிவு எடுத்து பாருங்க, நாங்க என்ன பண்ண செய்யற வேலையை செஞ்சிருவோம் கரெக்டா. ஜெபிக்கிறது, விசுவாசிக்கிறது, நோட்டீஸ் கொடுக்கிறது எங்க வேலை அது. ஆனா ஆத்துமாக்களை கொண்டு வருது கர்த்தர். Hallelujah. ஆத்துமாக்களை சந்திக்கிறது கர்த்தர். இப்ப இன்னைக்கு நாங்கள் அதுல கூட்ட வச்சு 500 பேர் மேல ஜனங்க 1000 பேர் மேல வர்றதுக்கு காரணம்னு சொன்னா, நிறைய எல்லா சபைகளும் எப்படி வர்றாங்க ஜனங்க, இங்க எப்படி வர்றாங்க ஜனங்க? இதே மாதிரி வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலிருந்து காடைகளை போல வந்து இந்த இடத்துல நிரம்ப போறாங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எழும்பி ஊழியம் செய்ய தொடங்குனீங்கன்னா சொல்லுங்க, நீங்க எழும்பி ஊழியம் செய்ய தொடங்குனீங்கன்னா, நீங்க எழும்பி விசுவாசத்தோடு கடந்து கிராமங்கள்ல போனீங்கன்னா, பாருங்க எங்க ஜனங்க அப்படிதான் போவாங்க. டேய், அவங்க சொந்தக்காரங்க, சித்தப்பன், பெரியப்பன், தெரிஞ்சவன், அறிஞ்சவன், அப்படியே ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறவங்க, அவங்களை எல்லாம் சந்திக்கும்படியாக நோட்டீஸை கொடுத்து அனுப்புவோம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, அவங்கள தீர்மானம் எடுத்து வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு 5 நாள் நீங்க தீர்மானம் எடுத்து நீங்க போய் ஒரு ஜெபம் பண்ணி உங்க விசுவாசத்தோடு நீங்க கடந்து போனீங்கன்னா அந்த இடம் நிரப்பப்பட்டு போயிடும். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா. பொல்லாங்கனை அக்கினி ஆஸ்திரங்கள் அவிழ்த்து போடத்தக்கதாக. அப்படின்னா என்ன? அவன் எந்த காரியத்தை தோற்றுமுடைய இல்ல 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 இல்ல. ஆமென் அல்லேலூயா. இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, இக்கட்டிலிருந்து விடுவிக்கிற ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா. இப்படிதான் நாங்க அந்த மீட்டிங்ஸ் வைக்கிறது எல்லாம் இந்த பிரதருக்கெல்லாம் தெரியும். எங்களை விசாரிச்சு பாருங்க, அண்ணனுக்கு கூட தெரியும். ஆமென் அல்லேலூயா. எல்லாம் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிதான் ஜனங்க அங்க வர தொடங்குறாங்க. நாங்க வைக்கிற மீட்டிங் எல்லாம் எந்த சபைகளுக்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா நான் நிக்கிறதுனால சபை கொடுத்தா வர மாட்டாங்க. நாங்களே என்ன பண்றோம், இந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம், அந்த நோட்டீஸை வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஆத்மா சந்திக்கணும் 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 சொல்லி பாருங்க. இப்ப ஒரு சில்ட்ரன் மினிஸ்ட்ரி நடத்தணும், வராத போலே இருந்தது. ஆமென், அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. உங்களுடைய விசுவாசம் பெருசு. Amen. ஏன்னா தேவன் கொடுத்த விசுவாசம், Hallelujah. மனுஷனால் உண்டாக்கப்பட்ட விசுவாசம் அல்ல, நீங்களா ஏற்படுத்திக்கிட்ட விசுவாசம் அல்ல, நீங்க அடுத்தவங்க சொல்லி ஒரு ஏற்பட்ட விசுவாசம் அல்ல. தேவனுடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு அது மூலமா வந்த விசுவாசம். Hallelujah. தேவ ரகமான விசுவாசம் அது. Amen. அது தடைகளை உடைக்கிற விசுவாசம் அது. விசுவாசம். அது என்ன பண்ண கற்பங்களை உண்டாக்குற விசுவாசம் அது. Hallelujah. அது வனாந்தரத்தை செழிக்க பண்ணுகிற விசுவாசம் அது. இது கோணலானவைகளை செவ்வைப்படுத்துற விசுவாசம் அது. பாருங்க, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆத்மா வல்ல சபையில். ஆனா எங்களுடைய விசுவாசம் பெருசு. விசுவாசிக்கிட்டே இருப்போம். யாரும் ஒரு வார்த்தை கூட வந்துடக்கூடாதுன்படி கவனமா செயல்படுவோம். ஒருத்தர் கூட மாறி பேசக்கூடாது. வரும் வரும் தான் சொல்லணும். எல்லா ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நடக்கும் 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 நடக்கும். பெருசா சொல்லிக்கிட்டு இருக்கிறதல்ல, விசுவாசித்து நம்பிக்கையோடு தீர்மானம் எடுத்து சொல்லுவது. ஆமென். எல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல உச்சம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்ருவ பிசாசுட வல்லமைகளை நிர்மலமாக்குற அபிஷேகங்கள் கொடுக்கப்பட்டிருக்க விசுவாசிக்கிற அபிஷேகம். ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப மீட்டிங் அப்படி நடத்தக்குள்ள தேவன் அப்படி நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு ஊழியர்கள் மத்தியில. காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க அப்படி ரகசியமா ஜெபிக்கிறது அவங்களுக்கு தெரியாது, சபைக்குள்ள ஜெபிச்சிருக்கிறது தெரியாது, சபைக்குள்ள முடங்கி இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்க கூட்டத்தை தான் பாக்குறாங்க, ஜெபத்தை பார்க்கல. எல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ சமூகத்துல பார்க்கல. ஆமென், அல்லேலூயா. நல்ல உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படியாக. பொருளாதார விஷயம் கூட எங்களுக்கு ஒரு மீட்டிங் 50,000 ரூபாய் செலவாகும். ஒரு மீட்டிங் வைக்கிறோம்னா, இப்போ கூட ஒரு மீட்டிங் வச்சோம், கிட்டத்தட்ட இப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி மே மாதம் வச்சா கிட்டத்தட்ட 57,000 ரூபாய் செலவு. பொருளாதாரத்தை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு காரணம் தேவன் கொடுத்த விசுவாசத்தை நம்பி இருக்கிறது. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாருங்க, அது கூட ஆத்மா வந்துடும். இது பணம் உங்ககிட்டேருந்து வாங்கணும். கொடுப்பீங்களா? தசமா கொடுக்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதில் வேற பாருங்கள், நாங்கள் இப்படி மீட்டிங் நடத்துகிறோம். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். தேவனையே நம்பி நிற்பது. ஆமென். யாரை நம்பி நிற்பது? தேவனையே. எல்லாம் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனையே நம்பி நிற்பது. ஆமென், அல்லேலூயா. எல்லாம் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட வருஷத்துக்கு போன வருஷத்துல 6,90,000 ரூபாய் வெளி ஊழியங்களுக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. எங்க ஊழியத்திலிருந்து சுத்தமா 7 லட்சம் ரூபாய். ஆமென், அல்லேலூயா. மிஷனரிகளை தாங்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து, அனாதைகளுக்கு உதவி செய்யறது, பாஸ்டர்மார்களை தாங்குறது, கூட்டங்கள் நடத்துவது. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சுவிசேஷத்துக்கு பணம் கொடுப்பது, எல்லா பணமுமே கர்த்தர் சந்திக்கிறார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப எங்க மக்களை கொடுக்க வைக்கிறார் அவர். இப்ப நான் கேட்கறதில்ல நீங்க கொடுங்க கொடுங்கன்னெல்லாம் கேட்கறதில்ல, சொல்றது ஒரு அறிவிப்போட சரி. ஆனா இவருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக சங்கீதம் 23 பேசுகிறேன். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சங்கீதம் 23 13 ஆண்டுகளாக விசுவாசிக்கிறேன். எப்படி விசுவாசிக்கிறேன்னு சொன்னா, இது நடக்கும்னா நடக்கும், அவ்வளவுதான். அதுல மாத்தி பேசுறது இல்லை. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு கூட்டத்தை நாங்க ஏற்படுத்திட்டு, இந்த கூட்டத்துக்கு 50,000 ரூபாய் செலவாயிரும். சொல்லுவேன் ஜனங்கள்கிட்ட, இந்த கூட்டம் வச்சிருக்கிறோம், எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் சொல்லி. ஆமென், அல்லேலூயா. அதுல கொடுக்கறவங்க இருப்பாங்க, கொடுக்காதவங்க இருப்பாங்க. கொடுக்காதவள புடுங்கி கொடுக்குறாரு, அது வேற விஷயம். சும்மா வந்தால கொடுக்க வைக்கிறாரு, கேள்விப்பட்டு கொடுக்க வைக்கிறாரு. ஆனா என்ன பண்ணணும்னு சொன்னா, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தை குறைக்கிறது இல்லை. அவர் நீங்க என்னன்னா அவரை கனப்படுத்தணும். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவரை என்ன பண்ணணுமா? கனப்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அவரை அவர்கிட்ட நல்லா ஜெபிச்சுட்டு, நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு, நீங்க பிசாசு சொல்ற சதி திட்டங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவரை நீங்க கனவீனம் பண்ணுகிறீங்க. அவரை என்ன பண்றீங்க? எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, ஆபிரகாமோட இருதயம் ஒரே ஒரு குழந்தை கொடுத்தா போதும். ஆனா தேவன் அப்படி அல்ல. வானத்து நட்சத்திரங்களை போய் பார்க்க சொல்லுகிறார், கடற்கரை மணலை போய் பார்க்க சொல்றார். அவனுக்கு கடற்கரை மணலுக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? அது உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம் அப்படி பெரிய அபிஷேகம். சொல்லுங்க, எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுவேன், நான் சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற அபிஷேகம் இல்லாதவைகளை இருக்கிறவளை உருவாக்குற அபிஷேகம். ஆமென். சகலத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம்.
ஆமென் அல்லேலூயா. Hallelujah. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவனுடைய வார்த்தையை நீங்க நம்பி பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதான அந்த ஜெயிக்கத்தக்கதான கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் கொடுக்கப்பட்ட ஆமென், அந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நாங்க அந்த பண விஷயத்துல நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா விசுவாசிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்களும் விசுவாசிங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வருஷத்துல எல்லாம் மாடி வீடு கட்டிடலாம். என்ன அலையிலியாவே வரல இல்லைங்க, இருக்கிற வீடு போதுங்கிறீங்களா? சரி விடுங்க, அப்படி சொல்லிட்டு போயிடவா? வேண்டாம் பாஸ்டர். சொல்லுங்க, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். Hallelujah. சொல்லுங்க, நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும். நாங்க ஆசீர்வாதமா இருக்கணும். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட என் ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது. யார் அதை திருப்ப முடியாது. என் ஆசீர்வாதத்தை ஒருவனும் திருப்பப்பட முடியாது. ஆசீர்வாதத்தை ஒருத்தனும் திருப்ப பிசாசு குடும்பத்துல வருமானத்தை பறிக்கிறான், பொருளாதாரத்தை பறிக்கிறான், வேலைகளை பறிக்கிறான், ஆசீர்வாதமே இல்லை, சபையில வர நன்மைகளை பறிக்கிறான். நீங்க ஜெபிக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமென் அல்லேலூயா. பாலாக்கு இப்படி ஒரு தந்திரமான காரியத்தை கொண்டு வந்து பிள்ளையமை எப்படியாவது திருப்பி ஒரு சபிக்கணும் சபிக்கணும் சபிக்கணும், உன் வாயினால் இந்த ஜனங்களை சபிச்சிரு 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 சபிச்சிருன்னு சொல்லி ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு ஸ்டெப் ஆளுகளை அனுப்புறா, ரெண்டாவது ஸ்டெப் ஆளுகளை அனுப்புறா, மூணாவது ஸ்டெப் எப்படியாவது அவனுடைய இருதயத்தை மாற்றும்படியாக உன் இருதயத்தை மாற்று சில நீங்க மாறுபட்ட சபைக்குள்ள வந்து இன்னும் விசுவாசிக்காம இன்னும் நம்பாம இருக்கிறதுனால சில காரியத்தை நீ விட்டு கொடுத்துட்டா. சத்துரு வரும்படி நீ விட்டு கொடுத்திருக்கிறா. நீ அதை கையில எடுக்கணும் மறுபடியும். சொல்லுங்க, நான் விட்டு கொடுக்க முடிய மாட்டேன். கையில எடுக்கிற இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுமா எல்லாரும். அந்த அம்மா தூங்குற மாதிரி எழுப்பி விடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உச்சாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தயவு செய்து தூங்கிறாதீங்க. ஆமென் அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை கூட வாசிங்க பார்க்கலாம். என்னாகமா 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சரி, ஆமென் அல்லேலூயா. வாசிங்க 19 வாசிங்க. ஆ ஆ ம் இல்லை வேண்டாம், அது அந்த பகுதி வேண்டாம். 23 வாசிங்க. இல்லை 23ல் 20 வாசிங்க. ஆ ஆ ஆ பாருங்க, ஆசீர்வதிக்க கட்டளை பெற்ற ஜனங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, ஒரு 7 தடவை சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. சொல்லுங்க, நான் என் சபையார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 7 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். நானும் என் ஜனங்களும் என் சபையார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நானும் என் சபையார் என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. சொல்லுங்க, நானும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நானும் என் சபையார் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நானும் என் குடும்பம் என் பிள்ளைகள் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. இது எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. சொல்லுங்க, ஆசீர்வாதம் உண்டாகிற ஜனங்க. நாங்க ஆசீர்வாதமான ஜனங்க. ஆசீர்வாதமான எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிங்க அந்த 21 வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, பாருங்க இஸ்ரவேல்ல குற்றம் பார்க்கிறதும் இல்லை. பாருங்க, எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இந்த ஜனங்க ஜெய கம்பீரம் உள்ள ஜனங்க. சொல்லுங்க பார்க்கலாம், இந்த ஜனங்க ஜெய கம்பீரம் உள்ள ஜனங்க. ஆமென் அல்லேலூயா. இப்படிப்பட்ட சொல்றாரு. அடுத்த வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, என்ன பலன் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க. சொல்லுமா, நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. யாராவது பலவீனனா இருக்குன்னு சொல்லாத. எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது. பாருங்க, இப்ப சொல்றாரு ஆண்டவர், என் ஜனங்க காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனா இருக்கிறாங்க. ஆமென் அல்லேலூயா.
அல்லேலூயா. அதை சொன்னது மாத்திரமல்ல, அடுத்து வாசிங்க. இல்ல, என் ஜனங்களுக்கு விரோதமான எந்த மந்திரவாதம் இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரவாதம் இல்ல. மந்திரவாதம் இல்லை. இன்னும் நிறைய பேர் சொல்லாம இருக்கிறீல, வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். மந்திரவாதம் இல்லை. நல்லா சொல்லுங்க. மந்திரவாதம் இல்ல. மந்திரவாதம் இல்லை. உங்க குடும்பத்துல மந்திரவாதம் இல்ல. ஆனா நினைப்பெல்லாம் மந்திரம் இருக்குன்னு தான் நினைப்பு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதுல மந்திரம் பண்ணிட்டாங்களோ, அதுல மந்திரம் பண்ணிட்டாங்களோ, இந்த பிரச்சனையா இருக்குமோ, அந்த பிரச்சனையா இருக்குமோ, இந்த போராட்டமா இருக்குமோ. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஒரே நினைப்பெல்லாம் எப்படி இருக்குது? நினைப்பெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. மந்திரம் இருக்கும். எனக்கு அவங்க மந்திரம் பண்ணி விட்டாங்க, எனக்கு இவங்க மந்திரம் பண்ணி விட்டாங்க. பாருங்க, நினைப்பு அப்படிதான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறா, தேவன் யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல் இல்லை. வாசிங்க. பாருங்க, கொஞ்ச காலத்துல சொல்லுவீர்கள், தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்று நீங்க கொஞ்ச காலத்துல சொல்லணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. மந்திரவாதம் தந்திரவாதம் இருந்தாலும் இல்ல 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 இல்லை. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, எனக்கு விரோதமான மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமான பில்லி சூனியம் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க தம்பி, சொல்லு பார்க்கலாம். எனக்கு விரோத மந்திரம் இல்லை. சரீரத்துக்கு விரோத மந்திர ஆவிகள் விலகிறது, வில்லி சூனிய ஆவி விலகிறது, பலவீனப்படுத்துற ஆவி எல்லாம் நிர்மலமாக்கப்படுகிறது. எனக்கு விரோதமா எழும்புற ஆயுதம் வாக்காம போகிறது. சொல்லுங்க. எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எனக்கு விரோதமாக எல்லா கிரியைகள் அழிக்கப்பட்டு போகிறது. எனக்கு விரோதமான தந்திரம் நிர்மலமாக்கப்பட்டு போகிறது. எனக்கு விரோதமா குறி சொல்லு தோற்று போக போகிறது. எனக்கு விரோத மந்திரவாத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செயலிழந்து போவதாக. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஹalleluya. எங்க ஜனங்களுக்கு அப்படி செஞ்ச மந்திரம் வேலை செய்யாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விரோதமா எந்த காரியலும். ஆமென், அல்லேலூயா. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை. எல்லாம் கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில். சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை. நல்ல கைத்தட்டி பாடுவோம். நல்ல கைத்தட்டி பாடுங்களேன். கைத்தட்டி கைத்தட்டி. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. மறுபடியும். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் இல்லை, இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் மறுபடியும். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, இல்லை, திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைத்தட்டி பார்க்கலாம். நல்ல உற்சாகத்தோடு. அதை இடிப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, எடுப்பவன் பூமியில். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. இப்போது எல்லா தடைகள் விலகிறது, எல்லா போராட்டம் உடைகிறது, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இல்லை, தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ வீழ்ந்தது, பவுலும் சீலாவும் துதித்த போது துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். மறுபடி சொல்லுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம்,
வாசலை அடைப்ப. நல்ல விசுவாசத்தோடு, நல்ல கம்பீரமாக, நல்ல தைரியமாக, நல்ல தீர்மானத்தோடு, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை. மறுபடியோ இல்லை இல்லை இல்லை. ஆமென். இதோட இல்ல இல்ல எனக்கு விடுதலை இல்ல, விடுதலை விடுதலை தான் எனக்கு விடுதலை உண்டாயிட்டு. இந்த சத்துரு வல்லமை என்னையோட விடுதலை. என் பலவீனங்கள் மாறுகிறது, என் போராட்டம் உடைக்கிறது, என் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, என் பலவீனங்கள் உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு சுகமளிக்கிற ஒரு வல்லமையின் அபிஷேகம் அநேகரை நிரப்ப போகிறது. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள உண்டாகப்படணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு, எனக்கு இந்த வருச்சு, இதெல்லாம் நீங்க பேசாதே. கர்த்தர் என்னோட இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றார், யாக்கோபு விதமான மந்திரம் அல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல் இல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபு இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். கொஞ்ச காலத்துல என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த சாட்சி வரும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தெரியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நான் இந்த நிலையில இருப்பவன் அல்ல. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா விசுவாசம் என்னும் கேடகத்தினை பிடித்திருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தந்திரத்தோடு பிசாசு என்ன பண்றான், அந்த பிள்ளையமை மாத்திக்கிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. திட்டவட்டமா சொல்றேன், என் ஜனங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்க. நீங்க சொல்லணும், எவ்வளவு நீங்க தரித்திரமா இருங்க, ஏழ்மையா இருங்க, ஒண்ணும் இல்லாம இருங்க, உதவி இல்ல, ஒத்தாசை இல்ல, அபிஷேகம் இருந்தா போதும். சொல்லுங்க, எனக்கு அபிஷேகம் இருந்தா போதும். நல்லா சொல்லுங்க. ஆண்கள் பகுதி சொல்லுங்க, எனக்கு அபிஷேகம் இருந்தா போதும், கிருபை இருந்தா போதும். சொல்லுங்க, அபிஷேகம் இருந்தா போதும். அபிஷேகத்துக்கு யாரு உதவி வேண்டாம். அபிஷேகம் உள்ளவருக்கு எந்த உதவி வேண்டாம், எந்த ஒத்தாசை வேண்டாம், 4 பேர் தூக்கி விட வேண்டாம். அபிஷேகம் போதும். அதை நீ பெற்றுக்கிட்டா போதும். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன இப்படி வந்து சொல்றீங்களே, ஏதாச்சும் பணம் காசு சொல்லி விட்டா தேவல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த அபிஷேகம் இருக்கிற மனுஷனை எந்த சத்துரு தொட முடியாது, எந்த பிசாசு தொட முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த அந்தகார ஆவி தொட முடியாது, எந்த சர்ப்பத்தின் ஆவி தொட முடியாது, எந்த சாபமும் தொட முடியாது, எந்த பலவீனனை தொட முடியாது, எந்த போராட்டனை தொட முடியாது. நான் அபிஷேகம் பெற்ற மனுஷன். நீங்க இப்படி சொல்லணும் ஜெபத்துல. அல்லேலூயா. நீங்க தனி ஜெபத்திலேயோ எப்படி விசுவாசித்து சொல்லணும். நான் அப்படிதான் சொல்றது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 பண விஷயத்துக்கு அப்படிதான் நாங்க ஹேண்டில் பண்றது. பண விஷயத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம், ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை தான் விசுவாசிப்பேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மனுஷர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன். மனுஷர் மேல கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அதை போய் மென்ஷன் பண்ணி பேச மாட்டேன். எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் பெருசு. நீங்க என்ன பண்ணணும், என்னை ரட்சித்த தேவன் பெரியவர். எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆபத்து காலத்துல அனுகூலமும் துணையுமா இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுவேன்னு சொல்லவா, நீங்க மாத்தி என்னென்ன சொல்லுவேன்னு சொல்லவா. ஒப்பாரி வச்சு அழுது ஊரை 2ஆக்கி இருக்கிற விசுவாசத்தை கெடுத்து அதை 4 பேர் கெடுக்க பண்ணி இதை போன் அடிச்சு விளம்பரம் பண்ணி பத்தாத்து அங்க 4 பேர் வீட்டுக்கு வந்து எதுக்கு வந்திருக்கேன்னு மறு ஆளு கேட்பாங்க. என்ன தெரியாத மாதிரி கேட்குற, இப்படி நடந்திருக்காமல்ல. வீட்டுல ஒரு ஆளுக்கு தெரியாம இருக்கும். என்ன அப்படி சொல்றிய, நாங்க போன் அடிச்சு ஆட்டோல வந்துகிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்காக வேண்டி சொல்லி அடிபட்டெல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. என்ன அதுக்கு அல்லேலூயாவா, போன் அடிச்சு சொல்றதுக்கா? ரைட்டு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அவர் ஆபத்து காலத்துல அனுகூலமும் துணையுமா இருக்கிற ஆபத்து ஆண்டவர். காலத்துல அனுகூலம் துணையுமா. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நீங்க தான் விசுவாசிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் சகலத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் சகலத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். நீங்க நடக்கலன்னா கவலைப்படக்கூடாது. கவலைப்பட நீங்க சொல்லி பாருங்களேன். சொல்லி அறிக்கை பண்ணு. தயவு செய்து சொல்லுங்களேன் ஒரு வார்த்தைய. ஆமென். பாருங்க, எலிசா எவ்வளவு தைரியமா நாகமானுக்கு சொல்ற பாருங்க, போய் அந்த யோர்தான்ல குளிச்சுட்டு போ. ஆமா. நம்ம அப்படி சொல்ல முடியுமா இன்னைக்கு? அல்லேலூயா, முடியும். யாராச்சும் ஒரு லேஜா எம்எல்ஏ வந்துட்டாலே நம்ம ஆராதனையே போட்டு ஓடுற மாதிரி. ஒரு கச்சத்த அவர் வந்துட்டாரு. படைத்தலைவன் வர்றான், ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு கடையத்தெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு குதிரையில வர்றான். கொஞ்சம் கூட அந்த குஷ்டரோகம் இல்லாதபடி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வர்றான். ஆமா. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, எலிசா கொஞ்சம் கூட பயப்படாம ஆமா. போய் வேலைக்காரனுக்கு போ, அந்த வந்துட்டாரு, 7 தடவை முழுகிட்டு எழுந்து போ, போய் குளிச்சுட்டு போ சொல்லு. குளிச்சுட்டு போ. நம்ம அப்படி சொல்லுவோம், அந்த வர்றாரு இந்த ரோட்ல நிக்கிறாப்ல, கொஞ்சம் அதுக்காக விசேஷமா ஜெபிக்க. விசுவாசம் பெரிய. பாருங்க, இந்த கர்த்தர் மேல இருக்க நம்பிக்கைங்க அது. ஆமென். அல்லேலூயா. வர்றவன் சும்மா வரல, ஆமென். படையோட வர்றான். படை பவுனு போ அதுக்கு எல்லாம் கொண்டு வர்றான், நிறைய கொண்டு வர்றான். பாருங்க, கொஞ்சம் கூட தான் மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பணத்தை காட்டிலும் பொருளை காட்டிலும் உலக மனிதருடைய காட்டிலும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் பெருசு 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 பெருசு. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் பெருசு. அபிஷேகம் பெருசு. அதை நீங்க பேசணும். ஆமென். பேசணும். அதை நீங்க பேசணும். அதை நீங்க பேசணும். அதை எல்லார்கிட்டயும் பேசணும். அது எல்லார்கிட்டயும் பேசணும். வியாதியை பார்த்து பேசணும். வியாதியை பார்த்து பேசணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, சொன்னதோட அவர் கோவப்பட்டு போய்த்தாரு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க தானே. அல்லேலூயா. சரி, போனதும் சரி போயிட்டாரு. பாருங்க, பக்கத்துல இருக்க ஒரு நல்ல மனுஷன், கூட இருக்கிற உங்களையும் அப்படிதான். ஆமா. எல்லாம் ஒரு அல்லேலூயா. சொல்லி அழைச்சு வந்திருக்கோம். ஆமா, சொல்லி என்ன பண்ணிருக்கு, அழைச்சிட்டு வந்திருக்கு. நீங்களும் அப்படிதான் நிறைய பேர் அழைச்சு வந்து வந்துருங்க. இன்னைக்கு ஆமா. இன்னைக்கு வந்துருங்க. வந்துருங்க. இன்னைக்கு நாகமான் மாதிரி கோச்சிக்கிட்டு போயிடாதீங்க. கோச்சிட்டு போயிடாதீங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எலிசா சொன்ன வார்த்தையை கொஞ்சம் விசுவாசிங்க. விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த வேலைக்கார நல்லா இருக்க ஒரு வார்த்தையை சொல்லி போன கோபத்தை திருப்புற, தெக்கத்து வெள்ளத்தை திருப்பினது போல குதிரையை திருப்பியாச்சு. திருப்பியாச்சு. ஆனா இப்ப நாகமான் ஒண்ணு செய்யணும். ஆமென். என்ன செய்யணும்னா, ஆமென். தான் சரீரத்துல ஒரு துணி கூட இருக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரண்டர் அடையணும் அவன். ஆமென். அந்த யோர்தான் நதியில இறங்கறதுக்கு முன்பதாக அவன் சரண் அடையணும். ஆமென். சரண் அடையணும். எந்த கேடகத்தை போட்டுக்கிட்டாங்க போக முடியாது. கேடகத்தை போட்டு போக முடியாது. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போய் அங்க குளிக்க முடியாது. போட்டு குளிக்க முடியாது. சரண் அடையணும். நீங்க கர்த்தர்கிட்ட சரண் அடையணும். கர்த்தருடைய சரண் அடையணும். விசுவாசத்தோடு சரண் அடையணும். விசுவாசத்தோடு சரண் அடையணும். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ அவன் பாருங்க, எப்படி ஒருவேளை பாருங்க, குஷ்டரோகம் இருக்குன்னு பக்கல எதை நினைக்கிறான்னு தெரியல, எல்லாத்தையும் கட்டிட்டான். எல்லாம் கட்டிட்டான். கோபம் மாறி விசுவாசிக்க தொடங்கிட்டான். அல்லேலூயா. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கோபம் மாறி விசுவாசிக்க தொடங்கினோடனே ஆமென். அங்க அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளை போல. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகிறது. இன்னைக்கு ஒரு அற்புதம் எனக்கு நடக்க நல்ல கையை தட்டி சொல்லுங்க போல, இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. அப்படிப்பட்ட அற்புதம் எனக்கு நடக்க போகிறது. இன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சுகம் நடக்க போகிறது. எனக்கு உண்டாக போகுது. இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டாகப்பட போகிறது. விடுதலை உண்டாக போகுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என் மேல தங்கப்பட போகிறது. ஆசீர்வாதம் என் மேல தங்க போகுது. நான் இந்த சில நேரம் கோபப்பட்டதால இழந்து போயிட்டேன். கோபப்பட்டதனால அவசரப்பட்டதால இழந்து போயிட்டேன். அவசரப்பட்டது இழந்து போயிட்டேன். கீழ்ப்படியாதனால இழந்து போயிட்டேன். இழந்து போயிட்டேன். விட்டு கொடுக்காதனால ஏமாந்துட்டேன். ஏமாந்துட்டேன். வார்த்தையை கேட்காதனால சோர்ந்து போயிட்டேன். கேட்காதனால சோர்ந்து போயிட்டேன். கொஞ்சம் இன்னைக்கு நீங்க கத்தட்ட ஒப்பு கொடுக்க போகிறீங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறோம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எல்லாத்தையும் கரெக்ட் சரண்டர் அடையறான் கர்த்தர்கிட்ட. அல்லேலூயா. இப்ப நிறைய பேர் கர்த்தர்கிட்ட சரண்டர் அடைய சபைக்குள்ள வர்றாங்க, சரண்டர் அடைய மாட்டேங்கறாங்க. சரண்டர் அடையணும். சரண்டர் அடைய ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்க சரண்டர் அடைஞ்சேனா எத்தனை நாளோ இருந்த குஷ்டரோகம், ஆமென், எத்தனை வருஷமா இருந்த குஷ்டரோகம்னு தெரியல. ஒரு 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 சரண்டர் அடைஞ்சு அந்த சொன்ன வார்த்தையை கேட்டு சட்டை கயட்டின நேரம் தான். ஆமென். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ யோர்தான் நதியில ஆமென்.
நீங்க சரண்டர் அடைகிற ஒரு செகண்ட் போதும், அல்லேலூயா. அற்புதம் அதுல அடங்கி இருக்கிறது. ஆமென். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அற்புதம் எல்லாம் நடந்தது. உச்சாம ஒரு அலையிலையா சொல்லுங்க. அற்புதம் நடந்தது. பெரிய காரியம் இல்ல, பெரிய காரியம் இல்ல, விசுவாசித்த ஒரு சின்ன விசுவாசம், சின்ன நம்பிக்கை, விசுவாசித்த சின்ன முழங்கால் போட்டு நிற்பது, ஆமென். ஒரு சின்ன ஒரு கண்ணீர், சின்ன ஒரு ஆண்டவரை நோக்கி ஒரு 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 முழு மனதோடு வார்த்தை, இயேசுவே பாவியாக என் மேல கிருபையாரும். கிருபையாரு. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ற நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் சொல்ற ஆண்டவருக்கு அடிமை. பாருங்க, தேவதூதனை சந்திட்டு போன பிற்பாடு நம்ம என்ன சொல்லுவோம்? எங்களே வந்து ஏசு சந்திச்சுட்டாரு சொன்னா, நான் கண்ணை மூடி செவிச்சுக்கிட்டு இருந்தேன், அவர் வந்து நின்னாரு. உங்களுக்கெல்லாம் நின்னாரா? எனக்கு நின்னார் அப்படின்னு நான் அந்த அம்மா சொல்லுது, ஆண்டவருக்கு நான் அடிமை. அடிமை. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவருக்கு அடிமை. ஏமா எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறிய? ஆண்டவருக்கு அடிமை. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் அடிமையா சொல்லிக்கிட்டு இருக்கிறா, ஓனரை கண்டு அடிமையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆமா. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. வேலை பார்க்குற முதலாளியை கண்டு விடுவிடுன்னு வேலை பார்க்குறா. ஆமா. போன்னு பேசினாலே நிறுத்திட்டு டக்குனு என்ன வருது? இல்லை ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் அடிமை. ஆண்டவருக்கு நான் அடிமை. நிறைய மனுஷங்கிட்ட நிறைய அறிக்கை செய்கிறோம், மனுஷனுக்கு முன்பதாக நிறைய தாழ்த்துக்கிறோம், மனுஷருக்கு முன்பதாக நிறைய பேசுகிறோம். ஆனா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக பிசாசு சொல்ல விட மாட்டாங்கிறான், பேச விட மாட்டாங்கிறான், என்ன சொல்றேன்னே தெரிய மாட்டாங்குது. எல்லாம் உற்சாகம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, தாழ்த்தின உடனே அவன் மீட்கப்படுறான். அந்த ஊருக்கு அந்த தெய்வத்தை கொண்டு போறான், மண்ணை கொண்டு போறான். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு விடுதலை அடைஞ்சீங்கன்னா எத்தனை குடும்பம் விடுதலை அடையப்பட போகுது? ஆமென். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு ஆள் விடுதலை அடைஞ்சா அந்த சபை நிரப்பப்பட்டதும். சபையே விடுதலை அடையும். நீங்க விடுதலை அடைஞ்சாலும் உங்களுடைய குடும்பம் விடுதலை அடைஞ்சிரும். குடும்ப விடுதலை அடையும். எல்லாம் ஒரு ஆள் நீங்க விடுதலை அடைஞ்சா உங்க ஊர் ரட்சிக்கப்பட்டுரும். கிராமம் ரட்சிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டணம் ரட்சிக்கப்படும். பட்டணம் ரட்சிக்கப்படும். ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டா 100 பேர் சபைக்குள்ள வந்துருவான். 10 பேர் சபைக்குள்ள வருவாங்க. 2 பேரோட அபிஷேகத்தை கேட்டு 10 பேர் உள்ள வந்துருவான். 2 பேர் உன் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு வர தொடங்கிடுவான். தொடங்கிடுவாங்க. அவனுடைய அன்பின் கயிறால நீ இழுத்து கொள்ள முடியும். இழுத்துக் கொள்ள முடியும். மாய கயிறுகள் அறுக்கப்பட முடியும். அறுக்க முடியும். உனக்குள்ள நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். உன்னுடைய அர்ப்பணிப்புல தான் விடுதலை இருக்கிறது. ஆமென். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகாப்புடைய அர்ப்பணிப்பு, ராஜாங்கிறத நினைக்கல, ஆகாப்புடைய அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு. அபிகாயிலோட அர்ப்பணிப்பான வார்த்தை. அங்க நாபா தப்பிக்கப்படுகிறான். அல்லேலூயா. கோபமா வந்தவன கூட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பெண் பேசும் பொழுது அவன் சமாதானத்தோடு திரும்பி போக முடிகிறது. ஆமென். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கோபமே இல்லாம அங்க வந்தாலும் கூட நீ கோபத்தை உண்டாக்குற வார்த்தையை 4 வார்த்தையை சேர்த்து பேசி, அப்படிப்பட்ட ஆள் அங்க இருக்குதா? ஒரு ஆளும் வாய் திறக்காது. எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். நல்ல உச்சாம ஒரு அலையிலையா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லாதையும் பொல்லாததையும் பேசி. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அந்த அம்மா தாவீதை சந்திக்க தீவிரமாய் போய், ஆமென். என்னம்மா போய் தீவிரமாய் நீங்க சபைக்கு தீவிரமா ஆடி அஜஞ்சு வர்றீங்க. தீவிரமாய் தீவிரமாய் எங்க சபையில அப்படிதான் நடக்குது. இந்த மாடியில ஏறக்குள்ள ஆடி அஜஞ்சு ஆடி அஜஞ்சு போய் ஏறி அங்கன இடுப்பை வந்து பிடிச்சிக்கிட்டு வேற அதுல 2 ஆள் போய் இழுத்துக்கிட்டு எல்லாம் அர்ப்பணிப்பு ஒரு விடுதலை காத்து கொண்டு இருக்கிறது. விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அப்ப உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. என் மேல இருக்கிற அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யவீரோட விசுவாசம் அந்த ஊரார் ஜனங்க எல்லாம் நம்ப வைக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஏளனமா பார்த்தாங்க. மரண காரியம் நேரிட சமய போது நேரிட்டுடுச்சு. யவீர் தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் 12 வருஷம் உள்ள உதிரப்பாரு ஸ்திரியோட விசுவாசம் அநேகர தேவனை நம்ப வைக்குது. மரண அவஸ்தைன்னு தான் சொன்னா, செத்துட்டா, அமைதியா இருக்கிறான் பாருங்க. கர்த்தரே நம்பி கொண்டு இருக்கிற மனுஷன். எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். சொல்லுங்க, கர்த்தரே நம்பி இருக்கிற மனுஷன். எல்லாம் உற்சாகம் ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கர்த்தரே நம்பி கொண்டு இருக்கிற மனுஷன். ஆமென். அல்லேலூயா.
எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் வந்து பேசுறாங்க. உங்கள்கிட்ட 1000 பேர் பேசலாம், 5000 பேர் ஐயோ வேண்டாம், அபிஷேகத்துக்கு விரோதமா வேண்டாம், அபிஷேகத்துக்கு விரோதமா பேச மாட்டேன். அபிஷேகம் பேசு. ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, அந்த சொன்ன வார்த்தை, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அவர் பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராங்கிட்டு அமைதியா இருக்கிறான். கர்த்தர் நம்பி நடக்கும், 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 நடக்கும். ஆண்டவர் நிச்சயம் செய்வார், செய்வார். மரணமே வந்துட்டு இதுமே என்ன இருக்குதுங்க, போயிருக்கலாம் இயேசுவை விட்டுட்டு. ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தரே நம்பிக்கொண்டு இருக்கிற மனுஷன். பாக்கியம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சல்ல, சூழ்நிலை மேல் நம்பிக்கை வச்சல்ல, உறவுகார மேல் நம்பிக்கை வச்சல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. வார்த்தையை எடுத்து விசுவாசித்து நம்பிக்கை வைங்க. இக்கட்டில் அவர் தான் எனக்கு விடுவிக்க முடியும், இக்கட்டில் அவர் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும், ஆபத்து காலத்தில் அவர் தான் எனக்கு துணையுமா இருக்கிறார். இரவுல உண்டாகும் பயங்கரத்துக்கு பகல்ல பறக்க அம்புக்கு என்னை விடுதலாக்குற அவரால் தான் முடியும். ஆமென். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அனும் தினமாக நீங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து 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 வார்த்தையை நம்பி வார்த்தையை நம்பி வார்த்தையை நம்பி. இந்த வருஷம் சபையோட வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. இந்த சபையோட வாக்குத்தத்தம் பாருங்க, ரொம்ப கம்மியா இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க, கசமுசான்னு சொல்லிட்டு பலன் கொண்டு இடம் கொண்டு பெறும். இதுல எழுதியிருக்கா? அங்க அங்க எழுதியிருக்கா? நல்ல ஆளு தானேங்க. நான் ஏதோ பரவாயில்ல மனப்படம் தான். சரி ரைட்டு, இப்படி கிடுகிடுன்னு சொல்லிட்டேன். ரைட்டு, சரி. இந்த 6 மாசம் அந்த வசனத்தை அறிக்கை செஞ்சால் யார் இருக்கிறீங்க? ஹalleluya. எல்லா கைகளை தட்டுக்க பார்க்கலாம். ஹalleluya. வார்த்தையை அறிக்கை செய். எங்க வேணாலும் நான் போய் கேட்கறது. இதுல தான் ஜீவன், சமாதானம், பாதுகாப்பு, அபிஷேகம்லாம் அதுல தான் இருக்குது. ஆமென். ஒரு வார்த்தையில தான் எல்லாமே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை யார் விசுவாசிக்கிறா? இங்க வந்து படிச்சுட்டியா? நல்லா இதை டெய்லி இதுதான், இந்த வார்த்தையை தான் நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை தான் நீங்க மறுபடியும் சூழ்நிலையை பார்க்காது. அது எவ்வளவு சாதகமா இருக்கும் இல்லாம இருக்கும். நிறைய நினைக்குது, மணி வேற ஆயிடுச்சு, அது பாஸ் வேற 2 மணின்னு வேற போட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல உச்சாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முடிச்சுட்டா தேவலங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் இல்ல. ஆமா, அவர் அதெல்லாம் இல்லைங்கிற. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஆளுகள்லாம் என்ன சொல்லுன்னு தெரியலையே. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. வாசிக்கும் போல மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1-2 வாரித்து நம்ம முடிக்கப்பட போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். மார்க் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, என்னன்னா, அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஆமென், அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. பாருங்க, எதிராக வந்தான். வாசிங்க. பாருங்க, அவனுடைய வீட்டில் இருந்த மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு அவனுக்குள்ள போய் கிரியை செய்து வீட்டை விட்டு வெளியாகி இப்போ நேரம் எங்கே போயிட்டான்? கல்லறைக்கு போயிட்டான். அவனுடைய குடியிருப்பு கல்லறையா இருந்தது. சரி, எதனால கட்ட? ஹலோ, எதனால கட்ட? நல்லா சொல்லுங்க. எதனால கட்ட? கயிறு கட்டினா என்ன ஆயிருக்கும்? நல்லா சொல்லுங்க. பாருங்க, பிசாசு கொஞ்சம் பலசாலியா இருக்கிறான். பிசாசு எப்படி இருக்கிறான் பாருங்க, எப்படி இருக்க? சங்கிலிகளாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. ஒருவனாலும் இல்ல, முடியல, கட்ட முடியல. வாசிங்க. பாருங்க, மறுபடியும் எல்லாம் சேர்ந்து, சனங்கள்லாம் சேர்ந்து விலங்குகளினாலும் சங்கிலினாலும் கட்டப்பட்டு இருந்தோம். பாருங்க, கட்டப்பட்டு இருந்தோம். இப்ப கட்டிட்டாங்க, பரவாயில்ல. ஒரு மரத்துல பிடிச்சி சங்கிலிகளால விலங்குலாம் சுத்தி போட்டு கட்டிட்டாங்க. எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில குடும்பத்தை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான்.
ஆசீர்வாதம் கட்டப்பட்டிருக்கு, நன்மை கட்டப்பட்டிருக்கு, வீடு கட்டப்பட்டிருக்கு, தொழில் கட்டப்பட்டிருக்கு, வேலை கட்டப்பட்டிருக்கு. உன் சரீரம் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு அது திறக்கப்படுவதாக, அந்த விலங்குகள் அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக. பாருங்க, விலங்குகளாலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டு இருந்தோம், கட்டப்பட்டு இருக்கு. கட்டப்பட்டிருக்கு. கட்ட முடியல, இப்ப கட்டு பாருங்க. அவனை அநேக தரம், ஒரு நாள் அல்ல அநேக தரம், கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியல. விலங்குகளினாலும் சங்கிலிகளாலும் கட்டப்பட்டு இருந்தும் பாருங்க, சங்கிலிகளை முறித்து பாருங்க, விலங்குகளை தகர்த்து போடுவான். இருக்கிற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடக்கவே முடியல, அடக்கவே முடியல. வீட்டாரால அடக்க முடியல, ஊர் ஜனங்கனால முடியல. இல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அடக்கவே முடியல, அடக்கவே முடியல. அந்த அசுத்தாவி உள்ள மனுஷனை அடக்க முடியல, அந்த பிசாசு பிடித்த மனுஷனை அடக்க முடியல. அவன் தான் சங்கிலிகளை அறுக்கிறான. ஒரு தடவை ஒரு பையனை நாங்க அங்க அவன் பிசாசுகிரியில ஓடுனான், எல்லாம் சேர்ந்து பிடிச்சான். ஒத்த கையால 4 பேரையும் தூக்கி அங்கிட்டு போட்டான். பிடிக்கல, ஒத்த கையால எல்லாரும் பிடிச்சிருக்கோம், 4 பேர் பிடிச்சிருந்தோம். நான் இப்போ ஊழியரா இல்லை, விசுவாசியா இருக்கிற சமயத்துல ஓடிட்டான். சரி ஓடி விழுந்து மடக்குவோம், சின்ன பையன் தானே. 4 பெரிய ஆளை சேர்ந்து பிடிச்சா 4 பேரையும் இப்படியே தூக்கினான். பாருங்க, என்னடா அது, இப்படி வரட்டும், 4 பேரும் பொத்துன்னு செஞ்சு போய்த்தான். அடக்க முடியல, என்ன பண்ண முடியல, அடக்க முடியல. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, விலங்குகளெல்லாம் அவளை ஒருவனும் கூடாது இருந்தது. அமாசிங்க அடுத்தது பாருங்க, எப்பொழுதும் இரவும் பகலும் பாருங்க, இரவும் பகல மலைகளிலும் கல்லறைகளிலும் கூக்குரலிட்டு காயப்படுத்திக் கொண்டிருக்கிற மனுஷன் சரீரத்துக்குள்ள உள்ள வந்து இன்னைக்கு பல குடும்பங்கள் கட்டப்பட்டு இருக்கிற பிசாசு, அசுத்தாவி, ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ள வந்து சரீரத்தை கட்டி. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உச்சகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்க சபையில ஒரு பையன் இருந்தான், அவனை நானும் தான் இருந்தோம். அவன் அம்மா அங்கே இருந்துச்சு. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுவோம். அவனுக்கிட்ட ஒரு அசுத்தாவி இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. நான் சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன், பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தான். என்னடா பின்னாடி சரி சொல்லிக்கிட்டே இருந்தான். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நேரம் என்ன ஆவி இருக்குன்னு தெரியல. நம்ம நல்ல ஆளு தான் இருக்குன்னு நம்ம பேசுறோம், நல்ல ஆளு தான் இருக்குன்னு பேசுறோம். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இப்படி பேசிக்கிட்டே இருந்துட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம். அவனை வந்து இப்படியே வந்துக்கிட்டே இருந்தான். நான் செல்போன் பேசிக்கிட்டு இப்படி வந்தேன், அவனை பின்னாடியே வந்தான் பேசிக்கிட்டு. சரின்னு வச்சுட்டு மண்ணாங்கட்டுக்கு செவத்துக்கு இப்படி போகணும் அப்படின்னு போய்கிட்டோன்னா என்ன, நான் கிட்ட பயந்துட்டேன். கிட்ட வந்து இப்படி மூஞ்சிக்கிட்ட நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானா, இந்த மண்ணாங்கட்டு போன ஏப்பா என்னடா அது, எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்ல பயந்துட்டேன். என்ன பண்ணிட்டேன், எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அப்புறம் மறுபடியும் சரி பயந்தத்தோட இன்னும் கொஞ்சம் கிளம்பிட்டான் அவன் என்னைய மடக்கிறதுக்கு. ஆகாக மறுபடியும் சுதாரிச்சு கொண்டு போய் கையை ஓங்கின கையை இப்படி மடக்கி பார்த்தா அது ஏதோ பெரிய இரும்பு வெல்டடிச்ச விரும்பு மாதிரி இருந்துச்சு. இயேசுவின் நாமம்னு சொன்னோட தான் அந்த கை கொஞ்சம் பாருங்க ஒருவனும் அடக்கக்கூடாது இருந்தது. இயேசுவின் நாமத்தை பொல்லாத ஆவியே போன்னு சொன்னா அதுக்கு பிற்பாடு அவன் சில நேரங்களில் இந்த சரீரத்தில் மறைந்திருக்கிற ஒரு பொல்லாத ஆவி சில குடும்பங்கள் மனுஷன் அடங்க மாட்டான், சில பிள்ளைகள் அடங்காது, சில பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில பசங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில பொம்பளை பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சத்துரு பிசாசு அவனுக்குள்ள புகுந்து கீழ்ப்படிய கூடாதபடி சில கணவன் மனைவிக்குள்ள பிசாசு பொல்லாத ஆவி புகுந்து விடுதல் அடையக்கூடாதபடி, விடுதல் அடையிற இரவெல்லாம் தூக்கம் இல்லாதபடி, இரவெல்லாம் போராட்டம், இரவெல்லாம் சிந்தனை, இரவெல்லாம் எண்ணம், ஒரே கவலை, பலவீன போராட்டம். சத்துரு உள்ள புகுந்து இருக்கிறான் பாருங்க. அவனுக்குள்ள உள்ள புகுந்ததுனால அந்த சங்கிலிகளெல்லாம் அறுத்து போடுறான், விலங்கெல்லாம் தெறிக்க விடுறான். அவனை அடக்க யாராலையும் முடியல. நிறைய பேர் இருக்கிறாங்க, முயற்சி பண்றாங்க, அடக்கி பார்க்கறாங்க, அவனை கட்டி பார்க்கறாங்க, முடியல. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எல்லாம் உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க.
ஆமென் அல்லேலூயா. அடக்க கூடாது இருந்தது. எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு சத்தம் போடுறான். இரவு சமயத்துல, இருட்டு சமயத்துல சத்தம். இருட்டு சமயத்துல தான் அவன் வெளியில வருவான். இருட்டு சமயத்துல தான் பேசுவான். இருட்டு சமயத்துல அவன் பகல் போல தெரிய தொடங்கும். அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. இயேசு அங்க வருகிறார். ஹalleluya. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆமென் அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா. இயேசு அங்க வருகிறார். இயேசு வருகிறார். வந்ததோட ஆமென் அல்லேலூயா. இயேசுவை கண்டு என்ன பண்றான்? இயேசுவேன்னு தூரத்தில் இருந்து கண்டபோது பாருங்க, இயேசு உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. சொல்லுங்க, இயேசு என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்னோட கூட இருக்கிறார். இயேசு உங்களோட இருந்தா போதும். இயேசு உங்களோட கூட இருந்தா நீங்க போதும். 1000 இயேசுன்னு ரத்தத்தை சொல்லிட்டு கிராமத்துல போங்க, பிசாசு ஆட ஆரம்பிச்சிடும். ஆமென். ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஹalleluya. ஒரு 1000 இயேசுவின் ரத்தத்தை சொல்லிட்டு சும்மா அங்கனங்கன்னு சொல்லிட்டு போக கூடாது. நல்ல உபவாசம் இருந்து ஜெபிச்சுட்டு போய் பாருங்க, ஆமென். பிசாசு ஆட தொடங்கிரும். வியாதி சுகமாயிர தொடங்கிரும். நீங்க பேசாம இருந்தா அது ஆடிரும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அசுத்த ஆவி. ஆமென் அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஒரு தடவை கூட அப்பா தடவை நான் அவங்களுடைய சாட்சியில் ஒன்று சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இந்த மாதிரி தான் ஒருவனை அடக்க முடியாத ஒருத்தர் இருந்தானா. எத்தனை பெரிய ஊழியர் போனாலும் ஊழியர்கள்லாம் அடி விழுந்துருமா. ஊழியருக்கு என்ன பண்ணிடுமா? அடி விழுந்துருமா. அதனால யாருமே அந்த வீட்டுக்கு ஜெபத்துக்கே போக மாட்டாங்களாம். அப்போ மோகன் சன்னனை கொண்டு போனாங்களாம். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹalleluya. அப்போ அவர் போகிறப்ப சொன்னாரா, வேண்டாம் நீ போக வேண்டாம், அப்பா துறையை அனுப்பு. ஹalleluya. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹalleluya. சில சத்துருன் ஆவி, சில பலவீனப்படுத்துற வலு சர்ப்பத்தின் ஆவி போராடும். ஆமென். நீங்க தான் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹalleluya. இப்போ இவர் சொன்னாங்களாம், நீங்க வாங்க. ஐயோ, மோகனன்னு என்னையே போய் சொல்லிட்டாரா? அவங்க வீட்டுக்கார சொன்ன, வேண்டாம் சார், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவன் இது வரைக்கும் 10 ஊழியரை அடிச்சிருக்கிறான். எத்தனை ஊழியர் அடிச்சிருக்கிறான்? 10 ஊழியர் அடிச்சு. 11வது நீனு வந்து ரெக்கார்ட் ஆயிட்டுனா சிக்கலா போயிடும். வேண்டாம். வேண்டாம். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அவர் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கிறார். ஆமென். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹalleluya. 3 நாள் உபவாசம் பண்ணி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் நல்லா ஜெபிச்சுட்டு இப்போது போய் நிற்கிறார். ஆமென். அவன் பார்க்கறான். கட்டை ஊத்து விடுங்க. வேண்டாம், கட்டை ஊத்து விடு. சங்கிலியோட பிடிச்சிக்கிற ஒரு ஜெபத்தை பண்ணி விடுங்க. வேண்டாம். என்ன பண்ணுங்க? ஜெபத்தை பண்ணி. சங்கிலியோட இருக்கட்டும். ஆமா. வேண்டாம். வேண்டாம். இயேசுவின் நாமத்துல நீங்க அவருங்க. இயேசுவின் நாமத்தில் அவருங்க. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹalleluya. உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஹalleluya. சங்கிலி அவுத்துட்டு முழங்கால் படிட்டு வந்து நின்னான். எல்லா கைகளை தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இயேசுக்கு முன்பதாக எந்த வல்லமை நிற்கப்பட முடியாது. நிற்கப்பட முடியாது. அவருடைய இயேசுவின் பிள்ளைகள், அவருடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் எந்த வல்லமை நிற்கப்பட முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட. ஆனா அது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. என்ன பண்ணணும்? உபவாசித்து ஜெபிக்கணும். சத்துரு எனக்குள்ள வரக்கூடாதபடி, சத்துரு எனக்குள்ள கிரியை செய்யக்கூடாதபடி நீங்க கண்டுகொள்ளுங்க. எனக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டம் நடந்தா அது பிசாசு, அது சத்துரு. அந்த வல்லமை நிர்மூலமாக்கணும். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. என் சரீரத்தை கட்டி இருக்கிற, என் ஆவியை கட்டி இருக்கிற, என் ஆத்மாவை கட்டி இருக்கிற, என் பிள்ளைகளை கட்டி இருக்கிற பொல்லாத ஆவியே, சரீரத்துக்கு விரோதமா எழும்பி இருக்கிற பொல்லா, அவன் என்ன சொன்ன? சபைக்கு விரோதமா எழும்பி கொண்டு வருகிறான். ஊழியருக்கு விரோதமா எழும்பி கொண்டு வர்றான். உன் குடும்பத்துக்கு விரோதமா எழும்பி கொண்டு வருகிறான். உன் குடும்பத்துக்கு விரோதமாக நெருக்கி கொண்டு வருகிறான். உன் குடும்பத்துக்கு விரோதமாக அந்த பொல்லாத ஆவி எழும்பி போர் செய்து கொண்டு இருக்கிறது. நீ அமைதியா இருக்கிறாய். நீ உபவாசம் பண்ணி ஜெபிச்சு ஜெயம் எடுக்க வேண்டும். பாருங்க, ஒரு அம்மாவுக்கு ஜெபிக்கிறேன், அது சொல்லுது, நீ விடு, நான் மாடி வீடு கட்டி காமிக்கிறேன். என்ன பண்றது? மாடி வீடு அது கட்டி காமிக்கிறேங்குது. இப்படி சொன்னா யார் வருவா? 4 பேருக்கு முன்னாடி சொன்னா வீடு கட்டலன்னு வருத்தப்படாத, அது சொல்லுது எனக்கு. இதை என்ன கிட்ட அனுப்பு, மாடி மேல மாடி வச்சு கட்டி காமிக்கிறேன். ரசிக்கப்பட்ட ஆளு கூட ஓடி போயிருமோ இருக்கு அவன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா. அவன் தந்திரவாதி. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க எப்படி ஜனங்களை நம்ப வைக்கும்படியான, ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக. எல்லாம் உற்சாகம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கு விரோதமா போராடுகிற, சபைக்கு விரோதமா போராடுகிற, ஆத்துமாக்களை வரக்கூடாதபடி தடுக்கிற, ஆத்துமாக்களை சபைக்கு விரோதமா வரக்கூடாது தடுக்கிற ஆவிகள், இன்னைக்கு ஜெபிச்சா அங்க போய் பேசி வரக்கூடாதபடி தடுக்கிற ஆவி,
குடும்பத்துக்குள்ள தடுக்கிற ஆவி, குடும்பத்துல சண்டையை உண்டு பண்ணி, குடும்பத்துல போராட்டத்தை உண்டு பண்ணி, ஜெப சிந்தனை வரக்கூடாதபடி, ஜெபத்துக்கு போகக்கூடாதபடி, ஆராதனைக்கு போகக்கூடாதபடி, உபவாசத்துக்கு போகக்கூடாதபடி, ஜெபத்துக்கு வரக்கூடாதபடி, போராட்டம் ஒரு அந்த சிந்தனை வரக்கூடாதபடி போராடுகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்துல கட்டிந்து கொள்ற உன்னைய சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ற சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க அம்மா, நல்லா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால கட்டிந்து கொள்ளுகிறேன், கட்டிந்து கொள்ளுகிறேன். ஆமென், அல்லேலூயா. எதை தொட்டாலும் எந்த பிரச்சனை பண்ணாலும் மறைமுகமா பார்த்தா அது பிசாசோட தந்திரமா இருக்கிறது. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஆராய்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணீங்கன்னா அது பிசாசோட வேலையா இருக்கிறது. உங்க வேலைகளை பறிக்கத்தக்க, வேலைகளை போகத்தக்க. ஏன் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் போனுச்சுன்னு கேட்டா பிசாசு அந்த வேலையை தடுத்து அந்த பணத்தை திருப்பும்படியாக, நன்மையை கெடுக்கும்படியாக. நீங்க ஜெயிக்கணும். பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் அலையிலேயே சொல்லுங்க, என் தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என் தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரே. நல்லா சொல்லுங்க, என் தலை நிமிர செய்யுங்க ஆண்டவரே. பிசாசின் தந்திரங்களெல்லாம் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசுகளில் அழிக்க முடியாத தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் சகல பிசாசு சகல நோய்கள் துரத்துற வல்லமை அதிகாரங்களை என கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், சகல பிசாசையும் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை என கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், சகல பிசாசையும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் செய்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வல்லமை எனக்கு கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, அந்த அதிகாரத்தை எனக்கு இப்போது கொடுத்திருக்கிறார். நல்லா சொல்லுமா பார்க்கலாம், அந்த அதிகாரத்தை இயேசுவின் கொடுத்த அதிகாரத்தை பாருங்க. அந்த சீசர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும் பொழுது உபவாசம் பண்ணாம போயிட்டாங்க, காத்திருக்காங்க, விரட்ட முடியல. உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த அதிகாரத்தோடு போகும் பொழுது அசுத்த ஆவி விலக தொடங்குது. 70 பேருக்கு மாட்டாங்க, ஊழியம் செய்ய தொடங்குறாங்க. திரளான ஜனங்க வர தொடங்குறாங்க. எல்லா ஒரு அலையிலேயே ஜனங்கள் திரள் கூட்டமா வர தொடங்குறது. 4 பேயை துரத்தினெல்லாம் 40 பேர் உள்ள வருவான். எல்லாம் கைத்தட்டி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு அம்மா எழும்பி துரத்துனேன்னா அங்கே அற்புதம் நடக்கும். இல்லை நீ அதுக்கிட்ட மாட்டு, ஏதாச்சும் ஒன்று பண்ணு, ஒன்று நீ துரத்து. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா இந்த கல்லறையில் இருந்த மனுஷன் தான் சுவிசேஷத்துக்கே போகிறான். சுவிசேஷத்துக்கு போகிறது யாரு? முடிக்க போகிறான். சுவிசேஷத்துக்கு போகிறது யாரு? ஏம்மா சுவிசேஷத்துக்கு போகிறது யாரு? ஊருக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போகிறது யாரு? நல்லா சொல்லுங்க, யார் போறது? பிசாசு பிடித்த மனுஷன் தான் எங்க போறான்? எங்கம்மா போறான்? வீட்டுக்கு சபை விட்டே போறானா? சபைக்கே வராம போறானா? ஒரு அற்புதம் நடந்துச்சு, இனி தலை வச்சே படுக்க மாட்டேன்ட்டு மறு கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த கூட்டத்தோட போயிட்டு அடுத்த கூட்டத்துக்கு தான் நான் வருவேன். அப்படிப்பட்டாலும் அலையிலேயே சொல்ல வேண்டாம். நீங்க மாசம் வந்துருங்க, வாரம் எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பாருங்க, அசுத்த ஆவியில பிடிப்பட்ட மனுஷன், சங்கிலிகளை அறுத்த மனுஷன், விலங்குகளை உடைத்த மனுஷன், கல்லறையில அல்ல சரீரத்தை காயப்படுத்தின மனுஷன் ஏசு சுகமாக்கின பிற்பாடு சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போற மனுஷன். பிசாசு பிடித்திருக்கிற அநேகர் நீ தான் சுவிசேஷத்துக்கு கடை சரியான ஆளு. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க, எல்லாம் உச்சம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. போய் அந்த ஊரார் எல்லாம் சுவிசேஷம் சொல்லி இயேசுக்கு ஆயத்தப்படுத்தினான். இயேசு போகலங்க. எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. உன்னை பலவீனப்பட்டு சொல்லுங்க, என்னை பலவீனப்படுத்துகிற ஆவி, என்னை போராடின ஆவி, நான் ஜெயம் எடுத்து நான் போய் என்னை எத்தனை பேர் குடும்பம் பலவீனம் எடுத்த குடும்பங்களெல்லாம் சபைக்கு கொண்டு வருவேன். எல்லாம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அந்த வல்லமையின் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, அந்த அதிகார அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது எல்லாம் சொன்னாங்க, வேஸ்ட் ஆயிட்டான், இனிமே லாய்க்கப்பட மாட்டான், இனிமே விலங்குகளை தடுத்து போடுறா, சங்கிலிகளை அறுத்து போறான், வீட்டுக்கே வேண்டாம், வாசலுக்கே வேண்டாம், ஒதுக்குன ஜனங்க,
உன்னை தள்ளின ஜனங்க எல்லோரும் அலையிலேயே சொன்னங்க. உன்னை ஏமாற்றம் அடைஞ்ச ஜனங்க, நீ வேண்டான்னு ஒதுக்கின ஊரார், உன் சொந்தக்கார ஒரு உறவினர்கள், இன்னைக்கு இயேசு உனக்குள்ள வந்ததோடு உனக்குள்ளேருந்து ஒரு அபிஷேகத்தை பார்த்த பிற்பாடு அநேக ஜனங்க ரட்சிக்கப்பட போறாங்க. எல்லா கைகளை தட்டுவோமா? அநேக ஜனங்க விடுவிக்கப்பட போறாங்க. இன்னைக்கு அந்த அற்புதம் நடந்த பிற்பாடு அநேக ஜனங்க அவனை பார்க்கறாங்க. யாரா அந்த மனுஷன்? யார் இவன்? கல்லறையில கிடந்தானே, யார் இவன் சொல்லி பார்க்க போறாங்க. எல்லாம் ஜெபமா, எல்லாம் எழுந்திருப்போம், எல்லாம் கிட்ட வந்துரும், எல்லாம் இந்த இடத்துல வந்து ஜெபிக்க போகிறோம். ஹalleluya, thank you Jesus. எல்லாம் எழுந்திருப்போம், கண்களை மூடி, எல்லாம் சேர்ல இருக்க அம்மாலாம் எல்லாம் இங்க வந்துருங்க, எல்லாம் மன்றாடி ஜெபிக்க போறோம். ஹalleluya, ஹalleluya, thank you Jesus. எல்லாம் வந்துருங்க அம்மா, எல்லாம் இங்க வந்துருங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் வந்துருங்க. ஹalleluya, இன்னொரு மைக் கொடுங்க பாப்பா கிட்ட. ஹalleluya, இன்னொரு மைக் கொடுங்க பாப்பா கிட்ட. பாப்பா பாட்டு ஹalleluya, எல்லாம் வந்துருங்க, கிட்ட வந்துருங்க, ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க, எல்லாம் இங்க வந்துருங்க. அம்மாக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் ஜெபிக்கிற ஆண்கள் வந்துருங்க, ஆண்கள் வந்துருங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஆண்கள்லாம் வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க. நீங்க விடுதலை வேணுங்கிறால் வந்துருங்க. விடுதலை எனக்கு வேணும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கப்படும். ஹalleluya, thank you Jesus. எல்லாம் கண்ணை மூடுங்க, முதல்ல ஒப்பு கொடுங்க, முதல்ல இயேசுக்கு ஒப்பு கொடுங்க, முதல்ல இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க, வாங்க எல்லாம் கிட்ட வந்துருங்க, கிட்ட வந்துருங்க, கிட்ட வந்துருங்க. ரீபா லாடா வந்துருங்க, எல்லாம் வர சொல்லுங்க, எல்லாம் முன்னாடி வர சொல்லுங்க. ரீபா லாடா ஷாடா ரீபா லாடா, தயவு செய்து எல்லாம் கிட்ட வந்துருங்க. ஹalleluya, ஹalleluya, எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம், உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்ண மூடி, எல்லாம் வந்துருங்க, கிட்ட வந்துருங்க. பாப்பால எல்லாம் வந்துருங்க, பாப்பா எல்லாம் இங்க வாங்க, பிள்ளைங்க எல்லாம் இந்த இடத்துல வந்துருங்க. வாமா, ரீபா லாடா ஷாடா எல்லாம் வந்துருங்க, வாங்க. ஆலையில் எல்லாம் வந்துருங்க, பாப்பாலாம் எங்கிட்ட வந்துருங்க, பிள்ளைங்க வாலிய பிள்ளை எல்லாம் அங்கே வந்துருங்க, எல்லாம் இங்கே வந்துருங்க, எல்லாம் இங்கே வந்துருங்க. கண்ணை மூடி ஜெபிக்க போகிறீங்க. ஹalleluya, எல்லாம் கண்ணை மூடுங்க. ஹalleluya, 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 எல்லாம் கண்ணை மூடுங்க. இயேசுவே என்னை தொடுங்கன்னு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. முதல்ல ஆண்டவரை ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாம் வந்துருங்க, எல்லாம் வாலிய பிள்ளை எல்லாம் வந்துருங்க, வாலிய பிள்ளை எல்லாம் இங்கே வந்துருங்க, வந்துருங்க. அந்த பாப்பாலாம் இங்கே வாங்க, பாப்பா வந்துருப்பா, இங்கே வந்துருங்க, இங்கே வந்துருங்க. ஹalleluya, எல்லாம் கண்ணை மூடி ஜெபம், கண்ணை மூடி. யாரு கண்ணை திறக்க வேண்டாம், யாரு கண்ணை திறக்க வேண்டாம். க்ளோரி, ஆண்டோட மகிமை இறங்க போகிறது, ஆண்டோட வல்லமை ஏற போகிறது, ஆண்டவர் அநேகரை தொட போகிறார். வாலிபர்ல வந்துருங்க, வந்துருங்க, வந்து ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹalleluya, ஹalleluya.